ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு உங்கள் பகுதியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கூடிய இந்த வாய்ப்புக்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் துதிகளையும் ஆண்டவர் வழியாக ஏறெடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதே போல நாம் சார்ந்திருக்கக்கூடிய கோவை பகுதியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளின் அன்பு வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் எதிர்வரும் நாட்களில் கர்த்தர் இயேசுவினுடைய பந்தியில் கலந்து கொள்வதற்கு எத்தனித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் அதற்கேற்ற ஒரு மனநிலையை, அதற்கேற்ற ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக இன்றைய நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்று பார்க்கும் பொழுது, எவை இயேசுவை கலங்க பண்ணின, வாட் திங்ஸ் ட்ரபிள்ட் ஜீசஸ் என்ற ஒரு தலைப்பில் சற்று நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஆதார வசனத்தை ஒரு முறை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 27வது வசனம். இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிரியமானவர்களே, இந்த வாசிக்க கேட்ட வசன பகுதிகள் இந்த காலப்பகுதிகளில் நம்ம அநேக முறை நம்ம படிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம், இல்லை இதன் மேலே தனிப்பட்ட பாடங்களை கூட நம்ம கேட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்துட்டாலும் இந்த வசனங்கள் இந்த காலப்பகுதிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இந்த பகுதியின் மேலே நம்ம தியானம் செய்யலாம். கர்த்தர் இயேசு அவருடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கும் பொழுது, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது என்கின்ற ஒரு வார்த்தை. பொதுவாகவே நம்முடைய கர்த்தர் இயேசுவை நம்ம கவனிக்கும் பொழுது அவரை நாம் எந்த விதத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு நமக்கு ஹீரோ, அவர் சொல்ல போயிட்டா நம்முடைய நாயகர். அந்த ரீதியில தான் கர்த்தர் இயேசுவை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய நாட்கள்ல அவருடைய சிந்தனைகளானாலும் சரி, அவருடைய பேச்சுக்களானாலும் சரி, அவர்களுடைய செயல்பாடுகளானாலும் சரி, இதெல்லாம் எவ்விதமாக இருந்துச்சு அப்படின்னா, அவர் ஒரு லெஜெண்டரி அப்படின்னா ஒரு பேர் பெற்றவராக இருக்கக்கூடிய எல்லா விதத்திலையும் தன்னை என்ன பண்ணார்னா நிரூபித்தார் ஜனங்கள் மத்தியில். ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சன் நம்ம சொல்லலாம், இல்லைங்களா? அவர்கிட்ட இருந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய விஷயத்தை நிறைய நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா கற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு அவருடைய 3.5 வருட ஊழியத்துல அநேக விஷயங்களை தன்னுடைய சீஷர்கள் மத்தியில அவர் பேசினதை நம்ம பார்ப்போம். அப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனா இருக்கக்கூடிய ஒருத்தர், நம்முடைய நாயகராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேசின வார்த்தை தான் பார்க்கிறோம், ஆவியிலே கலங்கி என்கின்ற ஒரு வார்த்தை. அப்போ அப்பேற்பட்ட ஒருத்தர் ஆவியிலே கலங்கி நிற்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு பரிச்சயமான வசனங்கள் தான். எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். போதும் சிஸ்டர். ஸோ நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இயேசுவை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த வசனங்கள் நமக்கு தெரியும். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் சொல்லிட்டோம்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதன். அவரிடத்துல எந்த விதமான பாவத்தினுடைய விஷயங்கள் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி கலக்கம் அடைய முடியும்? கலக்கம் எதனால ஏற்பட்டுச்சு? ஸோ நம்முடைய பதிவுகளில், நியூ டெஸ்டமெண்ட்டினுடைய பதிவுகளில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு ஒரு 3 இடங்கள்ல கலங்கின நிகழ்வுகள் பதிவாயிருக்கும். விதமாக கர்த்தர் இயேசு அங்கு கலங்கி இருக்கிறார் என்கின்ற ஒரு பதிவுகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஸோ அப்படியானா பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கலங்கி நின்ற தருணங்கள் என்று சொல்லிட்டோம்னா ஏதாவது சம்பவங்கள் இருக்கும், கலங்கி நிற்கிறோம் அப்படின்னு. ஆனா அந்த கலங்கி நிற்பதற்குண்டான காரணம் என்னன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கும். அந்த பாதிப்புகள் மத்தியில தேவன் பேர்ல ஒரு விசுவாச குறைச்சலை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டீங்கன்னா காண்பிச்சிருப்போம். அதனாலதான் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு கலக்கம் அடைந்து சோர்வடைந்து நாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நிற்கிறோம். ஆனா இங்க யாரை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு பரிபூர்ண மனுஷர், கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில ஒரு ஹீரோ. இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கலங்கி நிற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, ஏதாவது அவருக்குள்ள பலவீனங்கள் இருந்திருக்குமா, இல்லை ஏதேனும் அவருக்குள்ள சந்தேகங்கள் இருந்திருக்குமா? ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி சொல்லுவதற்கு நம்மளால இயலாது. ஏன்னா அவரிடம் எந்த விதமான பலவீனங்கள் இல்லை, சந்தேகம் இல்லை, குறைபாடுகள் இல்லை. இல்லை நமக்கு தெரியாத ஏதேனும் சில குறைபாடுகள் அவர்கிட்ட இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நம்முடைய பதிலாகும். ஆனால் அப்பேற்பட்ட கர்த்தர் இயேசு இங்க கலங்கி நிற்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கலங்கி நிற்கக்கூடிய சம்பவங்கள், அந்த நிகழ்வு, அது என்ன குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் கலங்கி நிற்கிறோம்னா காரணம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அது நம்முடைய விசுவாச குறைச்சல். அந்த விசுவாசம் இல்லாதனாலதான் என்ன நடக்கும், எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி கலக்கங்கள் இருக்கும். ஆனா கர்த்தர் இயேசுவினுடைய விஷயங்கள்ல கலங்கி நிற்கக்கூடிய அந்த அனுபவங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, இது அவருடைய மனோபலத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. என்ன ஒரு ஹீரோன்றோம், நாயகர்ன்றோம், அவர் கலங்கி இருக்கக்கூடிய விஷயம் அவருடைய மனோபலத்தை காட்டுதுன்னு சொல்றோம். இதெல்லாம் ஆப்டாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நிஜம் இது அவருடைய மனோபலத்தையும் அவருடைய தைரியத்தையும் தேவ பக்தியையும் காண்பிக்கும். ஒரு பரிபூர்ண மனுஷன் கலங்கி நிற்கக்கூடிய காரணம் மனோபலம், தைரியம், தேவ பக்தி. இது அவருக்குள்ள எல்லளவும் குறையல, மிகுந்த அதிக அளவில் இருந்த ஒரு ஹீரோ என்பதை நம்ம பார்ப்போம். ஆனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயங்களை எடுத்துட்டாலும் ஒரு அளவுக்குத்தான் நம்மளால ஒரு ஃபீல்குள்ள போக முடியும். பாருங்க, சந்தோஷம் என்றாலும் ஒரு லிமிட் தான் இருக்குது நம்மளுக்கு. சந்தோஷம்னா முழுமையான சந்தோஷம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. கவலை அப்படின்னாலும் முழுமையான கவலைன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பிறக்கும் பொழுதே பாவம், சாபம், அந்த மரணம், இதனுடைய பாதிப்பின் கீழே என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, இன்னைக்கு சந்தோஷம் அப்படின்னாலும் கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு அது சந்தோஷமாக இருக்கும், ஆனா இன்னொருக்கு அதுக்கு சந்தோஷமாவே தெரியாது. ஒருத்தருக்கு துக்கமா இருக்கும், ஆனா இன்னொருத்தருக்கு அது துக்கமாவே தெரியாது. அப்படின்னா அந்த சந்தோஷத்தினுடைய உணர்வுகளையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. துக்கத்தினுடைய உணர்வுகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு பரிபூர்ண மனுஷன் கர்த்தர் இயேசு, சந்தோஷம்னா உச்சகட்ட சந்தோஷத்தை அவர்னால பெற்றிருக்க முடியும். அதே போல துக்கம் என்றால் அவர்னாலையும் அங்க முழு அளவுக்கு அந்த துக்கத்தினுடைய பகுதிகளை அவர்னால உணர்வதற்கு முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் அவர் பரிபூர்ணமாக இருந்தபடியினால எந்த ஒரு விஷயத்தையும் டீப்பா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா திங்க் பண்றாரு. அப்படி டீப் திங்கிங் இருக்கிறதுனால தான் அவருக்குள்ள நிறைய என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அழுத்தங்கள் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த அழுத்தங்கள் உண்டாகுது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பரிபூர்ண மனுஷனாக அவர் என்ன பண்றார் அப்படின்னா நிறைய விஷயங்களை நிறைவேற்றுவதில் அவருக்கு பொறுப்புகள் இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. அதனால சில வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதனாய் அவருக்கு துன்பமாகவும் அமைந்தது. என் உணர்ச்சிகள் கொந்தளிக்கின்றன, நான் குழப்பமான அமைதியற்ற நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். யாரு? ஒரு பரிபூர்ண மனுஷன், நம்முடைய கர்த்தர் இயேசு குழப்பமான அமைதியற்ற நிலையில் அங்க இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஆத்மா கலங்குகிறது என்ற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இந்த கலக்கமடைதல் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா அதனுடைய கிரேக்க வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பதிவு செய்திருக்கிறாங்க 5015 டாராசோ என்ற ஒரு வார்த்தை. அந்த டாராசோ என்ற வார்த்தை கொடுக்கக்கூடிய அர்த்தங்கள் நம்ம பார்க்கிறோம். என்ன அர்த்தம் என்று நம்ம பார்க்கும் பொழுது கலங்குதல் அல்லது கிளர்ச்சி அடைதல். டாராசோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கலங்குதல் அல்லது கிளர்ச்சி அடைதல் என்கின்ற வார்த்தை அங்கு இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் இயேசுவினுடைய அந்த கலக்கத்திற்குண்டான காரணம் என்று நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனா இதே விஷயங்கள்
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கலக்கம் இல்லை இந்த அழுத்தம் என்று நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, நம்முடைய வீட்டில், நம்முடைய படிக்கக்கூடிய இடங்கள்ல, வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்கள்ல ஏதேனும் நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைச்சிருச்சு, கொடுத்துட்டாங்க, இல்லை நம்ம சார்ந்திருக்கக்கூடிய எக்லீசியால ஏதாவது பொறுப்புகள் கிடைச்சிட்டா அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நம்மளுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா சம் ப்ரெஷர் இருக்கும், சம் அழுத்தம் இருக்கும். நான் சொல்றது மன அழுத்தம் பத்தி பேசுறேன், நாட் பிளட் ப்ரெஷர். அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். ரத்த அழுத்தத்தை பத்தி நான் பேசல, மன அழுத்தத்தை பத்தி பேசுறேன். ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா சம் ஒரு அழுத்தம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதிகரிக்கிறத நம்ம பார்க்கும். இது நம்முடைய விஷயத்தில். ஆனால் கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்தில் எப்படி இருக்குன்னா, முழு உலகத்தினுடைய ரட்சிப்பும் அவருடைய தோள் மேல. நம்மளுக்கு எல்லாம் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பொறுப்புகள் இருக்குதுங்களா? முழு உலகத்தினுடைய ரட்சிப்பு என்னுடைய தோள் மேல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அப்பேற்பட்டதான பொறுப்புகள் எதுவும் கிடையாது. ஆனா கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்துல அவருடைய தோள் மேல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அங்க இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கலக்கமடைதல் என்கின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம்னா பாருங்க, வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் தான். இது வெவ்வேறு விதங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா பதிவு செய்திருக்காங்க. என்னென்ன வார்த்தைகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நெருக்கப்படுதல், வியாகுலப்படுதல், துயரப்படுதல், கவலைப்படுதல் என்கின்ற வார்த்தைகளும் இந்த கலக்கமடைதல் என்கின்ற வார்த்தைக்கு இணையான வார்த்தைகளாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்ப கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில கலக்கமடையக்கூடிய நிகழ்வுகள் அங்க இருந்தது, அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ இதே விதமான கலக்கமடைந்த விஷயங்கள் இல்ல கலக்கமடைந்த சம்பவங்கள் வேறு யாரேனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில சகோதரர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தினுடைய பதிவுகள் நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். சோ போதும், இங்க சகரியா கூட என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கலக்கம் அடைந்திருக்கிறான். அந்த கலக்கம் அடைந்ததுக்கு காரணம் பார்க்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு கர்த்தருடைய தூதன் அவருடைய வலது பக்கத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நிற்கிறார். அப்படி நம்ம பார்க்கிறோம்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு மகத்தான வல்லமை கொண்ட ஒரு தூத அங்க நிற்கும் பொழுது சகரியாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கலக்கம் அடையக்கூடிய சம்பவங்கள் அங்க ஏற்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த கலக்கம் அடைதலும் அதே 5015 தான், டாராசோ என்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கான். சோ இதே விதத்துல வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கா அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 1-3 வசனங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். சோ பாருங்க, இங்க யார் கலங்கி இருக்கிறாங்க அப்படின்னா ஏரோது கலங்குறார். ஏன்னா யூதருக்கு ராஜாவா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா பிறந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி கேட்டோன்னையே அந்த தேசத்தின் மேல ராஜாவாக இருக்கக்கூடிய ஏரோதுக்கு ஒரு கலக்கம் வருது. நியாயம். ஏன்னா இந்த ராஜா நம்முடைய ராஜ்யபாரத்தை நீக்கிட்டு அவர் வந்து ஆளுகை செய்திடுவாரோ என்கின்ற ஒரு பயம், அழுத்தம், கலக்கம் இதெல்லாம் ஏரோக்குதுக்கு. ஆனா நெக்ஸ்ட் விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது எருசலேமில கூட நகரத்தார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கலங்குகிறார். காரணம் என்னவாக இருக்கும்? ஏரோது கலங்குறார், ஓகே. ஆனா எருசலேம் நகரத்தார் அங்க கலங்குறாங்க அப்படின்னா காரணம் ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, தாவீதின் சந்ததியில் இருந்து ஒரு ராஜா இல்ல ஒரு மெசையா வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புல நிறைய நாள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஜெபம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தருணங்கள்ல இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் ஜெபம் செய்வது கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விட்டுட்டாங்க. ஏன்னா மெசியா என்ன பண்ணிட்டார், வந்துட்டார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு கலக்கம் அவர்களுக்குள்ளும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இந்த கலக்கம் அடைதல் என்பது கர்த்தருக்கும் சரி, அங்க சகரியாவுக்கும் சரி, ஏரோதுக்கு சரி, எருசலேம் நகரத்தாருக்கும் சரி, எல்லா விதத்திலையும் அந்த கலக்கம் என்கின்ற விஷயங்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே போல சம்பவங்கள் அங்கே சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா கடல் மேல போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கப்பல்ல ஒரு போட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அங்க கர்த்தர் இயேசு கடல் மேல நடந்து வருகிறதை கண்டு சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா கலக்கமடைந்து என்கின்ற வார்த்தை இருக்கு. அப்ப கலக்கமடைந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவிவிலியம் நம்ம செக் பண்ணோம்னா NIV இது போன்ற மொழிபெயர்ப்புகள் நம்ம பார்த்தோம்னா ஐயோ பேய்
என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கலங்கி நிற்கக்கூடிய தருணம். அந்த தருணங்கள்ல அவர்களை என்கரேஜ் பண்றார், திடன் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ சீஷர்கள் கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த திகில் அடைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கலக்கமடைதல் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா பாருங்க, இன்னும் நம்ம பாடத்துக்குள்ள போகல, அந்த கலக்கமடைதலுடைய விஷயங்களே தான் பேசிட்டு இருக்கோம். அந்த கலக்கமடைதல் என்கின்ற ஒரு வேர்ட் நம்ம எடுத்துட்டோம்னா அது ஒரு சின்ன சின்ன எரிச்சலை அது அர்த்தப்படுத்துகிறது இல்லை. ஸ்மால் இரிட்டேஷன்ஸ் அது என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா அது குறிக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி கலக்கம் அடைச்சிட்டேன் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா போயிடும். ஆனா கர்த்தருடைய விஷயத்துல அந்த கலக்கம் அடைவது என்பது அது ஸ்மால் இரிட்டேஷனை குறிக்கிறது இல்லை, மாறாக a strong sense of discomfort. பிரியமானவர்களே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வலுவான அசௌரியத்தை அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனாலதான் கர்த்தர் இயேசுவின் மேல இருந்த பாரம் அவருக்கு ஒரு கலக்கத்தை என்ன பண்ணுச்சுன்னா அங்க உண்டானதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன்னா ஒரு பரிபூர்ண மனிதன் கர்த்தர் இயேசு, அந்த பரிபூர்ண மனிதனும் கலக்கமடையக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போக வேண்டும் என்று தன்னுடைய பரலோகத்தின் பிதா அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அனுபவம் தந்திருக்கிறார். ஏன்னா கலக்கமடைதல் அப்படின்னு என்னன்னே தெரியாம இருந்துச்சா முடியாது. எதிர்காலத்துல தன்னுடைய பின்னடியார்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உதவி செய்வதற்கு அவரால் முடியாது. சோ அந்த அனுபவங்களும் கர்த்தர் இயேசுவுக்கு தேவை என்று உணர்ந்ததுனாலதான் தேவன் இப்பேற்பட்டதான அனுபவங்களை என்ன பண்ணிருக்காருன்னா அங்க தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தினுடைய நாட்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுவினுடைய பேப்டிசம் துவக்கி அவருடைய மரணம் வரைக்கும், கல்வாரி சிலுவையினுடைய மரணம் வரைக்கும் அவருக்கு அநேக விதமான அனுபவங்கள் அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஊழியத்தினுடைய துவக்கம் என்று வரும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அங்கே முதல் விஷயங்களே உபவாசம் செய்ததுதான் முதல் விஷயம். பேப்டிசத்தை தொடர்ந்து அவர் ஏறெடுத்துக்கிட்டது உபவாசத்தை தொடர்ந்து ஜெபம். அப்ப பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் முக்கியமானது. குறிப்பாக இந்த மெமோரியல் சீசன்ல உபவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 40 days கண்டிப்பா அந்த உபவாசத்துல இருந்தோம் அப்படின்னம்னா அது நன்மை என்று சொல்றோம். அது சரீரத்துக்கும் நன்மை, அதே போல புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கும் நன்மை என்பதை நம்முடைய சகோதரருடைய எழுத்துக்கள்ல நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, சோ பாருங்க, அப்ப கர்த்தர் இயேசு உபவாசித்து ஜெபிக்கிறார். ஆனா அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய உடன்படிக்கையில முதல் அவருக்கு எதிராக நின்றது யார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எதிராளி இல்ல சாத்தான். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவரை தடம் பொருளை செய்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் ஸ்டார்டிங்லயே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எடுக்கிறார். துவக்கத்திலேயே அவரு ஒரு பேப்டிசம், உபவாசம், ஜெபம், உடனே ஒரு அட்டாக். இதுதான் கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையை எவ்விதத்திலேனும் தடம் பொருளை செய்ய வேண்டும் என்று பிரதான நோக்கத்தோடு எதிராளி அங்க செயல்பட்டார். ஆனால் செயல்பட்ட விஷயங்கள்ல சாத்தானுக்கு தோல்விதான் கிடைச்சது. ஆனா தோல்வி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போறது இல்லை. அந்த தருணங்கள்ல தோல்வி கிடைச்சது. ஆனால் பின்னாடியே தடம் பொருளை செய்யக்கூடிய முயற்சியில் இருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கல. யாரு? எதிராளி. ஒரு டைம் சோதனை வந்துச்சு, ஜெயிச்சிட்டார், அவ்வளவுதான், இனி வரமாட்டார் என்றெல்லாம் இல்லை. சோ மீண்டும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அது கர்த்தர் இயேசுவினிடம் அதை தடம் பொருளை செய்வதற்கு முயற்சிகள் அங்க எடுத்துட்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பிசாசானவன் சோதனைகள் எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று படிக்கிறோம். அப்ப சில காலம் அவரை விட்டு விலகி போனார்னா மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ சாத்தானுடைய முயற்சி என்று நம்ம பார்க்கும் பொழுது அது கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய துவக்கத்திலேயும் இருந்தது, கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய முடிவிலையும் என்ன பண்ணுச்சுன்னா அந்த தாக்குதல் அங்க இருந்ததை நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தர் இயேசுவை தடம் பொருளை செய்யக்கூடிய நிகழ்வுகள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அப்போ துவக்கத்துல நம்மளுக்கு தெரியும் அவருக்கு வந்துட்ட 3 சோதனைகள். இது அவரை தடம் பொருளை செய்வதற்குண்டான முயற்சி. இதற்கு இணையான சோதனைகள் எங்க வந்துச்சுன்னா அவருடைய கடைசி நாட்கள்ல வந்து அந்த 3 சோதனைகளினுடைய பகுதிகளைத்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா
பார்க்க போறோம் அருமையான சகோதர சகோதரிகளை. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் கலங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஏற்படுமாயினும் அதை எப்படி கையாள்வது? சில கொள்கைகள் வேணும். அந்த கொள்கைகள் இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த விஷயத்தை எதிர்கொள்ள முடியாது, அதை ஜெயம் கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் இயேசுவும் இதே விதமான கலக்கங்களுக்குள்ள போகும் பொழுது அதை எவ்விதமாக கையாண்டார், அதில் எவ்விதமாக ஜெயம் கொண்டார் என்பதையும் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அந்த கொள்கைகளை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ல ஜெயம் கொள்வதற்கு ஏதுவான வாய்ப்புகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில என்ன விஷயங்கள் மெஜாரிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம் 3 விஷயங்கள் பேசுறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவேளை உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயங்கள்ல மாட்டாதவங்க யாரும் இருக்க முடியாது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விஷயங்கள்ல எதிர்கொள்ளாம ஜெயம் கொள்ளாம கர்த்தர் இயேசுவினுடைய சரீர அங்கங்களாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இந்த காலப்பகுதிகளில் நம்முடைய இருதய சுத்திகரிப்புல நம்மை பற்றி தேடி பார்க்கக்கூடிய காலம். எந்த விஷயங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, இந்த 3 விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில அட்டாக் ஆயிருக்கு. ஆனா அப்படி அட்டாக் பண்ணக்கூடிய தருணங்கள்ல என்ன கொள்கைகளை பயன்படுத்தி அவைகளை நான் மேற்கொண்டேன். ஏன்னா உலக வழியோ இச்சை நிறைந்தது. வெகு சீக்கிரத்துல அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அழிவை நோக்கி கொண்டு போயிடும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுடைய வழியை நாம் என்ன பண்ணணும்னா விரும்பி போகக்கூடிய ஜனங்களாக இருக்கும் பொழுது அதற்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம யோசிக்கலாம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை ஏதேனும் இந்த காலப்பகுதிகளில் லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த இயர் வரைக்கும் ஏதேனும் காலப்பகுதிகளில் என்னை பாதிப்புக்குள்ள கொண்டு போயிருக்கா? எனக்கு அந்த பிரச்சனைகள் வந்திருக்கா? அந்த பிரச்சனைகளை நான் எவ்விதமாக கையாண்டேன்? அதுல எனக்கு வெற்றியா தோல்வியா என்பதை நாம் என்ன பண்ணணும்னா இந்த காலங்களில் தேடி பார்க்கக்கூடிய அவசியம் அங்க இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி சொன்னவர் பின்னாடி என்ன சொல்றாருன்னா, இந்த 3 விஷயங்கள்ல அங்க சோர்வடையாதபடிக்கு விழிப்புடன் நம்மை பாதுகாத்துக்கணும். ஏன்னா இதுலதான் நம்மளுக்கு பாதிப்பு. அப்படி இருக்கும் பொழுது விழிப்போடு அங்க ஜெபத்தோடு நாம் பாதுகாக்கப்பட்டோம்னா தான் கண்டிப்பா நாம் ஜெயம் கொண்ட வகுப்பாராக மாறுவதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனா என்ன நடந்திருக்கும்? இந்த பகுதிகளில் கலங்க செய்யக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கும்னா நடந்திருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே பாருங்க, மனிதனுக்கு ஒரு ஃப்ரீ சாய்ஸ் இருக்கு. எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சாய்ஸ் இருக்கு. இது நம்முடைய ஆதி தகப்பனுக்கு அந்த ஃப்ரீ சாய்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஃப்ரீ சாய்ஸ் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா தவறுதலாக கையாண்டார். அப்ப இந்த ஒரு ஃப்ரீ சாய்ஸ்ல இருக்கு, எதை வேணாலும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன பண்றாருன்னா தேவன் அங்க தந்திருக்கிறார். இந்த ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்ததுனாலதான் கவலைப்படக்கூடிய விஷயங்களும் இயல்பாகவே மனிதனுக்குள்ள என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்திருக்குது. எந்த விதத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு ஃப்ரீ சாய்ஸ் இருக்கு. நான் என்ன விதமான முடிவுகளும் நான் எடுக்கலாம். ரைட் பாத்தும் எடுக்கலாம், ராங் பாத்தும் எடுக்கலாம். ரைட் பாத்து எடுத்தா எனக்கு ஆசீர்வாதம், ராங் பாத்து எடுத்தா எனக்கு சாபம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒண்ணு நன்மை கிடைக்குது, இன்னொன்னு பாதிப்பு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளலாம், நம்ம தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னாலும் அந்த தேர்வுல ஒரு ஆசீர்வாதம் ஒரு பாதிப்பு அங்க இருக்குது. அப்படின்னா நாம் எதை செலக்ட் பண்றோம் என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பரீட்சையாக இருக்கு. இதுல ஆதாமும் பரீட்சிக்கப்பட்டார், கர்த்தர் இயேசுவும் பரீட்சிக்கப்பட்டார். ஆனா 2 பேருடைய சூஸ் பண்ண விஷயங்கள் பாருங்க டோட்டலா டிஃபரன்ஸ். கர்த்தர் இயேசு அருமையான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார், ஆனா ஆதாம் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு நாம் கூட அதே போலதான் யாரை பார்த்து நம்ம அந்த விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறோம்.
சாய்ஸ் எவ்விதமாக இருக்கு என்பதை நம்ம பார்க்கணும் அருமையான சகோதர சகோதரிகள். ஸோ பாருங்க, அப்ப இந்த ஒரு பகுதிகளில் நம்ம உன்னிப்பா கவனிக்கும் பொழுது, ஸோ இப்படி ஒரு ஃப்ரீ சாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கவலைப்படுறதும் கலக்கம் அடைவதும் இயற்கையான சுபாவம் அப்படிங்கிறார். அது பரிபூர்ண மனுஷன். ஆதாம் ஆல்சோ பரிபூர்ண மனுஷன் இருந்தார். அவருக்குள்ளேயும் அந்த கவலை கலக்கம் இதெல்லாம் ஒரு இயற்கையான விஷயங்களாக இருக்கு. ஆனால் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மத்தியில, அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய சோதனைகளை கையாள்வதில் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தேர்ச்சி பெறணும். சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலைகளை கையாளணும். அதுல தேர்ச்சி பெறுவது என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. பாருங்க, இன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நமக்கு பாவத்தினுடைய வீரியம் என்று நம்ம பார்க்கும் பொழுது எழுதுவார், கிட்டத்தட்ட ஒரு 10% அப்படின்னா 9% மழுங்கி போனவர்கள் நம்ம எல்லாம். உணர்ச்சிகள் நம்ம சொல்றோம், எமோஷன்ஸ் ஆகட்டும், கவலைகள் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா 10ல் 9% மழுங்கி போனவங்க. 1% வச்சிருக்கக்கூடிய நமக்கே கவலைகள் இருக்குது, அழுத்தங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பரிபூர்ண மனுஷன் கர்த்தர் இயேசுவுக்கு எந்த விதத்துல கவலை கலக்கம் இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ ஒரு பரிபூர்ண மனிதனில் இந்த கிளர்ச்சி அது எப்படியாக காணப்படுகிறது என்று நம்ம கொஞ்சம் காஸ்பல்ல நம்ம தேடி பார்க்கலாம். அப்படின்னா கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய நாட்கள்ல அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட பண்புகளை கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். எந்தெந்த விதமான அந்த பண்புகள் அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் இயேசு ஏதாவது சமயத்துல கோபப்பட்டாரா? கோபப்படலைங்களா? கோபப்பட்டார். ஓகே, பாருங்க, அவர் எடுத்த முடிவுகள்ல ரொம்ப உறுதியாக இருந்தாரா அப்படின்னு கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? ஆமா, உறுதியாக இருந்தார். அன்பாக இருந்தாரா அப்படின்னா ஆமா, அன்பாக இருந்தார். சில கடினமான சிச்சுவேஷன், ஒரு சேலஞ்சான தருணம், அந்த மாதிரி தருணங்கள்ல அவர் ஏதாவது கடந்து போனாரானா அதுலயும் கடந்து போனார். மனது உருக்கத்தை காண்பிச்சாரா? எஸ், காண்பிச்சார். நட்பாக இருந்தாரா? இருந்தார். ஆனா இவ்வளவு விஷயங்களும் கர்த்தருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா, அவருக்கு முன்பாக ஒரு கோல் செட் பண்ணார், ஒரு போக்கஸ் இருந்தது. இதனுடைய அடிப்படையில மட்டும்தான் இது எல்லா விஷயம், கோபம், உறுதி, அன்பு, கடின முயற்சி, மனதுருக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், எல்லா விஷயங்களும் இருந்தது. ஒரு போக்கஸ் செட் பண்ணிட்டார். இதுதான் என்னுடைய இலக்கு, இதை நிறைவேற்றுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்கின்ற விஷயங்கள்ல தெளிவாக அவர் என்ன பண்ணார்னா அங்க இருந்தார். அதிலிருந்து கொஞ்சம் கூட ஒரு கவனச்சிதறல் அவரிடம் இருந்து என்ன பண்ணலைன்னா பார்க்க முடியல அருமையான சகோதர சகோதரிகளே. இந்த போக்கஸ் இருந்துச்சு. ஆனா இதை நிறைவேற்றுவதற்கு காலம் நெருங்கி வருகின்ற பொழுது எப்ப சொல்லலாம் அப்படின்னா, அது முடிவுக்கு வரக்கூடிய தருணங்கள்ல, அவருடைய முடிவு சமீபமான பொழுது என்ன ஆகுதுன்னா அழுத்தம் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பாருங்க, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஸ்கூலு எக்ஸாம் டைம், கோட்டையில இருக்கும், ஆஃபேலி இருக்கும், ஆனுவல் இருக்கும். அந்த ஆனுவல் நெருங்கி வருது அப்படின்னா 10வது 12வது படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன ஆயிடும்? எவ்வளவு பிரஷர் இருக்கும், எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்போ ஒரு பரீட்சை கிட்ட நெருங்கி வருது, இது குழந்தைகளுக்கு. கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்துல அவருடைய ஜீவியம் இனி கொஞ்ச நாள் என்ன ஆக போகுதுன்னா முடிவுக்கு வரப்போகுது. அப்படிங்கும் போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அழுத்தம் என்பது எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகபட்ச அழுத்தங்கள் அவரிடம் இருந்திருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ ஒரு பரிபூர்ண மனிதனாக இருந்த பொழுதும் அந்த அழுத்தங்களுக்குள்ள கடந்து செல்ல வேண்டியது அவசியம் என்பதை நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்னா அந்த தருணங்கள்ல எதிராளி கொண்டாட்டமாயிடுவார். இதுதான் எதிராளியினுடைய ஒரு தன்மை. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழுத்தங்கள் அதிகரிக்குதோ, இது கர்த்தருடைய விஷயத்திலே சரி, அவருடைய பின்னடியார்களுடைய விஷயங்களே சரி, அழுத்தம் யாருக்கு அதிகரிக்குதோ அங்க எதிராளி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அட்டெண்டன்ஸ் போட்டுருவார். தனக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதில் அவர் எப்பொழுதுமே தோல்வியுற மாட்டார். அவர்னால வரக்கூடிய விஷயங்கள் நம்ம வேணா தோல்வி அடைவோம், ஆனா சான்ஸை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒருபோதும் தோல்வி அடையாதவராகத்தான் எதிராளி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜான் 11, 12, 13, 14 இந்த 4 அதிகாரங்கள்ல நடைபெற்ற சம்பவங்களை ஒரு சுருக்கமாக என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறோம். அவ்வளவுதான். ஏன்னா இது
ஒவ்வொரு அதிகாரங்களாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் முடியாது. ஆனா இந்த 11 to 14 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை நிதானமாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஒரு காலங்கள் வரைக்கும் கர்த்தர் இயேசுவுக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு. கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய நாட்கள்ல ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்துச்சு. பாதுகாப்பு வளையம்னா தெரியும், அவரை எத்தனையோ முறை கல்லெடுத்து அடிச்சு கொள்றதுக்கு பார்த்தாங்க, தள்ளி விடுறதுக்கு பார்த்தாங்க, என்னென்னமோ முயற்சிகள் எடுத்தாங்க. ஸோ அந்த அந்தகாரத்துக்குள்ள அவர் என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா போவதற்கு வாய்ப்பில்லை, ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த பாதுகாப்பு அவரை விட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா விலகணும். அப்படி விலகினால் மட்டும்தான் அவருக்கு என்ன சம்பவிக்கும்னா மரணம் ஏற்படும். ஆனா இந்த விஷயங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகணும் இல்லையா? ஏதோ ஒரு இன்சிடென்ட் அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கணும் இல்லையா? அந்த இதுவரைக்கும் இருந்த அந்த பாதுகாப்பு இந்த தருணத்திலிருந்து விலகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஏதோ ஒரு சம்பவங்கள் கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் என்ன ஆயிருக்கணும்னா நடந்திருக்கும். அந்த சம்பவங்கள் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் இயேசுவுக்கு இருந்த பாதுகாப்பு அங்க விளக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? எந்த இன்சிடென்ட் அவருக்கு இருந்த பாதுகாப்பை விளக்கிறதுக்கு ஆரம்பிச்சது? எனி ஐடியா? புரியல, நீங்க மௌனமா பேசுறீங்க. புரியல. மேல் வீட்டு அறையில. ஓகே, பாருங்க, நான் பாடத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ஜான் 11th சாப்டர்ல இருந்து தான் நம்முடைய பாடமே போகுது. ஓகேல, ஜான் 11வது அதிகாரத்துல இருந்து நம்முடைய பாடங்களே போகுது. 11வது அதிகாரத்தினுடைய சிறப்பம்சம் என்ன நமக்கு தெரியும். லாசரு வந்துடுவார். லாசரு வந்துட்டார் அப்படின்னா அவர் மரிச்சிட்டா கிட்டத்தட்ட 4 நாள் கல்லறையில் இருக்கிறார். அவருடைய சடலம் அங்க அழுகிட்டு இருக்குது. ஆனா லாசருவை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அற்புத விதமாக கர்த்தர் இயேசு ஒரு உயிர் தெழுதல்ல கொண்டு வரார். இந்த அற்புதம் தான் அவருடைய அற்புதங்கள்லேயே வியக்கத்தகு அற்புதமாக அங்கு இருந்தது நம்ம பார்க்கணும். ஏன்னா மரிச்சு போன மனுஷன் சடலம் அழுகிட்டு இருக்குது, 4 நாள் ஆயிடுச்சு, அவரை உயிரோட கொண்டு வர்றார். அப்படின்ற விஷயங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அங்க இருந்ததை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த தருணம் வரைக்கும் தான் அவருக்கு பாதுகாப்பினுடைய வேலி இருந்தது. இது நடந்ததுக்கு அப்புறம், லாசருனுடைய உயிர் தெழுதல் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பாதுகாப்பினுடைய வேலி ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமா அகற்றப்படுகிறதை சம்பவங்கள்ல இருந்து நாம் என்ன பண்ணலாம்னா கவனிக்க முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, சோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, சில இடங்கள்ல என்ன பண்ணிருப்பாருன்னா, லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 28 - 30 சீக்கிரம் வாசிக்கலாம். ஜெபாலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திரு, அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாக தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். நான் முன்னையே சொல்ல பாருங்க, சில தருணங்கள் இருந்துச்சு அவரை கொலை பண்றதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க, ஆனா அவர் எஸ்கேப் ஆயிட்டார். இப்ப இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எவைகளை கேட்ட போது கோபம் உண்டு? என்ன சம்பவங்கள் அங்க நடந்தது? ஏன் கர்த்தர் இயேசுவை தலையிழுதா தள்ளி விடுறதுக்கு பார்த்தாங்க? அப்படி கர்த்தர் இயேசு என்ன பேசிட்டார் அவங்கள பத்தி? அமைதியா இருந்துட்டாரா? என்ன பேசினார்? ஒண்ணு இல்லைங்க. எலியாவின் நாட்கள்ல நாகமான் மட்டுமே குணமானார்னு சொன்னோன்னே அந்த ஜனங்க டென்ஷன் ஆயிட்டான். வேற எந்த சம்பவமும் இல்லை. எலியாவினுடைய நாட்கள்ல நாகமான் மட்டும்தான் குணமானார் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சூடாயிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவரை தள்ளி விடுவதற்கு அங்க முயற்சிகள் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த தருணங்கள்ல கர்த்தர் இயேசு கடந்து போயிட்டார். சோ இன்னும் சில தருணங்கள் இருக்கும். அவரை பிடிக்கிறதுக்கு வகை தேடினார்கள். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா கை போட முடியல. அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி ட்ரை பண்ணாலும் என்ன நடக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு அந்த மரணத்தை கொண்டு வர முடியல. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த லாசருவினுடைய மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட சம்பவமானது அம்மாற்றத்தை செயல்படுத்த துவங்கிருச்சு. இதை மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, அப்ப கர்த்தர் இயேசுவுக்கு முன்பாக இருந்த 3 கலங்க செய்திடக்கூடிய பணிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர் எடுத்துட்ட டாஸ்க் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி இல்லை. செப்டம்பர் இது வரும், அக்டோபர் மீண்டும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், ஃபெயில் ஆனா பாஸ் பண்ணலாம்.
அரியர் எழுதலாம். ஆனா கர்த்தருடைய விஷயங்கள் அப்படி இல்லை. ஒன்ஸ் அட்டெம்ப்ட் தான். அதுல பர்ஃபெக்டா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா செஞ்சு முடிக்கணும். அந்த டாஸ்க் வாங்கிட்டு தான் பரலோகத்திலிருந்து கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா அங்க வந்தார். ஆனால் இந்த விஷயங்கள்ல கர்த்தர் இயேசு பாருங்க, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக கீழே வர்றாரு. அவர் பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் மரணத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவராக கர்த்தர் இயேசு அங்க வந்தார். இதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறுப்பினுடைய பாரம் அங்க அதிகரிச்சதை நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகள். அப்ப லாசருனுடைய உயிர்த்தெழுதல் என்று நம்ம பார்க்கும் பொழுது பிரதர் கொடுக்கிறாரு, பாவத்தை சாகடிப்பதற்கு வழிவகுத்திட்ட நிகழ்வுகளின் சங்கிலி தொடர் அங்க தொடங்குது. பாவத்தை சாகடிப்பதற்கு வழிவகுத்திட்ட நிகழ்வுகளினுடைய ஒரு சங்கிலி தொடர். சங்கிலி தொடர் என்ன இருக்கு? இது ஆரம்பம், லாசருனுடைய விஷயம் ஆரம்பம். பட் இது தொடர்ச்சியாக என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கடந்து போகும். இந்த விஷயத்தில் என்ன பண்ணார் கர்த்தர் இயேசு? பாவத்தின் மீது வெற்றி சிறந்தார். ஆனா அந்த பாவத்தை வெற்றி சிறப்பதற்கு தனிப்பட்ட விதத்துல சித்திரவதை தான் அனுபவிக்கும், மரணத்தை தான் எதிர்கொள்ளணும். இதெல்லாம் கர்த்தர் இயேசுவினுடைய பொறுப்பாக இருந்தது, தோல் மேல இருந்த பாரங்களாக இருந்தது அருமையான சகோதர சகோதரிகளே. சோ பாருங்க, இந்த லாசருனுடைய விஷயங்கள்ல சில வசன பகுதிகள் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 30வது வசனம், 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். போதும் சிஸ்டர். அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துலயும் அந்த ஆவியிலே கலங்கி, டாராசோ என்ற வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு கண்ணீர் விட்டார் என்கின்ற வசனங்களும் நமக்கு பரிச்சயமாக இருக்கு. சோ இந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கும் பொழுது படிச்சாச்சு. படிச்சு இந்த விஷயத்துல நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கர்த்தர் இயேசுவனுடைய ஊழியத்தினுடைய நாட்கள்ல, துவக்கத்தினுடைய நாட்கள்ல எதிராளி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 3 சோதனைகள் கொடுத்தார். ஊழியத்தினுடைய நிறைவின் பாகத்துக்கு வந்துட்டு இருக்கிறார். இங்கேயும் அவருக்கு ஏற்பட்ட 3 சோதனைகளுக்கு இணையான சோதனைகள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தருணங்கள்லயும் இருக்கு. ஆனா இப்ப நம்ம படிச்ச சம்பவங்கள் அவருடைய முதல் சோதனைக்கு இணையாக இருக்கு. இப்படி நான் சொல்லிட்டேன், ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகேவா? அதாவது கர்த்தர் இயேசுவுக்கு அவருடைய பேப்டிசத்துல உபவாசத்துக்கு பிற்பாடு சோதனைகள் வந்தது, 3 சோதனைகள். அந்த முதல் சோதனையினுடைய இணைதான் இந்த யோவான் 11:30 35 வரைக்கும் இருக்கக்கூடிய வசன பகுதிகள். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம தேடணும். மைன்யூட்டா தேடி கண்டுபிடிச்சாதான் அந்த சோதனையுடைய தன்மை என்ன, எதிராளி எவ்விதமாக அட்டாக் பண்றார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சோ பாருங்க, இந்த வார்த்தைகள் நீங்க படிச்சுட்டீங்க, டைம் ஆயிடும், நான் கடந்து போறேன். அப்ப கர்த்தர் இயேசுவை தடம் பொருளை செய்வதற்கு அவர் அநேக முயற்சிகளை எடுத்தார். 3 முயற்சிகள் எடுத்தார், ஃபெயிலியர். ஆனா இப்ப படிச்ச விஷயத்திலையும் எதிராளி தந்திரமாக சில முயற்சிகளை எடுத்திருக்கிறார். அது என்ன முயற்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசுவுக்கு ஏற்பட்ட வனாந்தரத்துல ஏற்பட்ட முதல் சோதனை என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா வசனம் படிக்க வேண்டியதுல பாஸ் ஆகி போயிடலாம். என்ன சம்பவங்கள்? இந்த கல்லுகளை நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பங்களாக்கி சாப்பிடுங்க. கர்த்தர் இயேசுனுடைய பதில் என்னவாக இருந்துச்சு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல ஜெயிச்சிட்டார் கர்த்தர் இயேசு. சோ இதே விஷயம் இந்த படிச்ச சம்பவங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மறைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிக்கலாம். இதே விஷயங்கள் நம்ம படிச்ச சம்பவங்கள்ல உள்ள ஹைட் ஆயிருக்கு. பிரியமானவர்களே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வசனங்களுக்குள்ள நம்ம கடந்து போயிடலாம். பாருங்க, இப்போ அந்த சூழ்நிலைகளுக்குள்ள போயிடலாம். லாசரும் மரிச்சிட்டாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு,
மார்த்தாள் வந்து ஒரு இடத்துல கர்த்தர் இயேசுவை மீட் பண்ணி ஒரு ஆர்கியூவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தருணங்கள்ல மரியாளுக்கு தகவல் போகுது, கர்த்தர் இயேசு அதே இடத்துல நிற்கிறாங்க, வர்றாங்க, பேசுறாங்க, அவங்க வந்த உடனே சரண்டர் ஆக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஸோ பாருங்க, இந்த தருணங்கள்ல நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஒரு நெருக்கமான குடும்பம் கர்த்தர் இயேசுவுக்கு இந்த பூமியில நெருக்கமான குடும்பம். எப்பெல்லாம் பெத்தானியா வர்றாரோ இவருடைய வீட்டில் அட்டண்டன்ஸ் போட்டு போயிடுவார். ஒரு விருந்தோம்பல் கண்டிப்பா இங்க இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நீங்க வசனங்கள் போயிடுங்க, சீக்கிரம் போகணும். யோவான் 11வது அதிகாரம் 36 38 வரைக்கும் சீக்கிரம் வாசிக்கலாம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. சோ பாருங்க, இந்த இன்சிடென்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்னா லாசருடைய ஃபேமிலி மெம்பர்ஸா நம்ம இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய ரிலேஷனா இருக்கலாம். சுத்தியும் இங்க கர்த்தர் இயேசு நிக்கிறார், மார்த்தாள் நிக்கிறாங்க, மரியாள் நிக்கிறாங்க, ரிலேஷன்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ள போயிடலாம். போயிட்டு சற்று நேரம் அங்க இருக்கலாம், அப்புறம் அடுத்த நிகழ்வுகளுக்குள்ள போயிடலாம். அப்படி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் பாருங்க, அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்றார். எதை பார்த்தாங்க? கர்த்தர் இயேசு கண்ணீர் விட்டார் என்பதை பார்த்த உடனேயே எவ்வளவு நேசிச்சிருக்காருப்பா, இப்படி பேசுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களில் சில, குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எத்தனை அற்புதங்கள் பண்ணியிருக்கார், எத்தனை அடையாளங்கள் பண்ணியிருக்கார், சூம்பின கையினுடைய ரெடி பண்ணியிருக்கிறார், பத்திமையினுடைய கண்களை ரெடி பண்ணியிருக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா? என்ன இவரால முடியுமே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, இவங்க பேச்சு, இவங்களுடைய செயல், இதெல்லாம் பார்க்கிறாரு. அங்க லாசரு மரித்த விஷயங்களையும் பார்க்கிறாரு. கலங்கி கல்லறையின் இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதன் மேல் என்ன பண்ணிருக்காங்க? இப்போ ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அவங்களுடைய பேச்சு எந்த விதத்தில் இருக்குது அப்படின்னா, ஏன் லாசருவை மரிக்காம இருக்க பண்ணியிருந்திருக்கலாமே, இவர்னால் என்ன பண்ண முடியும், அப்படி செய்ய முடியுமே, மரிச்சு போனவன் எழுப்புறவரு அவனை மரிக்காமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா? நியாயமான ஒரு கேள்வியாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா பாருங்க, இப்ப கர்த்தர் இயேசு இவங்களுடைய பேச்சு, அந்த வீட்டாரினுடைய அழுகை, கண்ணீர், இது எல்லாமே என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா கவனிச்சிருப்பார். ஆனா இந்த தருணங்கள்ல கர்த்தர் இயேசு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவருக்கு வல்லமை இருக்கு, ஒரு முடிவு எடுக்கணும். கலக்கமடைந்து நிற்கக்கூடிய எந்த ஒரு தருணங்கள்ல யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ள நிற்போம். அது கர்த்தர்னாலும் சரி, நம்மனாலும் சரி. கலங்கி நிக்கிறோமா, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா அந்த முடிவுகள் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், ரைட் பாத்தாவும் இருக்கும், ராங் பாத்தாவும் இருக்கும். ரைட் பாத் எடுத்தா ஆசீர்வாதம், ராங் பாத் எடுத்தா பாதிப்பு. இந்த இடத்துல கர்த்தர் இயேசு கலங்கி நிற்கிறார், முடிவு எடுத்தே ஆகணும். ஜனங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா? இப்ப கர்த்தர் இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன நடக்கும்? அவர்தான் அப்படித்தான் சொல்ல போறாரு. அது சொன்ன உடனே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, லாசர் வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வசனங்கள் வாசிக்கலாம். 39 போயிடுங்க. 39 41 to 44. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். சோ பாருங்க, கர்த்தர் இயேசு முதல் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுங்களா? கல்லை எடுத்து போடுங்க. ஏன்? காரணம் என்ன? ஏங்க, கொஞ்ச நேரத்துல 4 நாள் ஆச்சு மரிச்சு போன சடலம் அழுகிட்டு இருக்குது. அவரவே உயிரோட கொண்டு வரக்கூடிய வல்லமை நிறைந்த கர்த்தர் இயேசு அந்த கல்லை பார்த்து அந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொல்ல போயிருக்கும். போயிருக்காதா? ஆனா ஏன் வந்து அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு? காரணம் என்ன? நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றேன். சரிங்களா? இந்த கல்லை வச்சது யாரு? இந்த கல்லை வச்சது யாரு? அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் தான். ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் அடக்கம் பண்ணிட்டு கல்லை வச்சு அடைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ லாசருவை அந்த கல்லை வச்சு அடக்கம் பண்ண ஜனங்கள் உயிர்த்தெழுதல கொண்டு வர முடியுமா? அந்த ஜனங்க லாசருவை உயிரோட கொண்டு வர முடியுமா? டெஃபினட்டா முடியாது, ஒருபோதும் முடியாது. ஆனா அவங்க வெச்ச கல்லை அவங்களால எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். நம்மளுக்கு படிப்பினை என்ன? ஏன்னா நம்மளுக்கு படிப்பினை தான் வேணும். சம்பவங்கள் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். படிப்பினை என்ன நமக்கு அப்படின்னா,
நம்முடைய விஷயங்கள்ல நம்மனால் என்ன செய்ய முடியுதோ அதை நாம் செஞ்சிடணும். நம்மனால் செய்ய முடியாததுக்கு பரத்தினுடைய உதவி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சப்போர்ட் ஆகும். அப்படின்ற விஷயங்கள்ல இந்த கல் அடைக்கப்பட்டிருக்கூடிய விஷயத்தை அவங்களை எடுக்க சொன்ன சம்பவங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அருமையான படிப்பினைகளை அங்க தருகிறதை நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி வேர்ஸ் பை வேர்ஸா நம்ம என்ன பண்ணலாம்னா லெசன் ஃபாரஸ்ட் போட்டே போலாம், முடியாது. இப்போ நெக்ஸ்ட் நீங்க போயிடுங்க 41 போயிடுங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். Okay. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து சோ பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த முதலாவது சோதனையினுடைய இணை பதிவாய் இருக்கும். கவனிச்சுட்டே வரலாம், படிங்க. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். போதும். இந்த சம்பவங்கள்ல முதல் சோதனை, இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி நீங்க சாப்பிடுங்க. கர்த்தர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. என்ன சம்பவங்கள் அப்படின்னு நம்ம நிதானமா நம்ம பார்க்கலாம். இப்பதான் முதல் இன்சிடென்ட்குள்ள போறோம், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் 2 சம்பவங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ இங்க பார்க்கலாம் என்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு என்ன நடந்திருக்குது? டைரக்ட் கம்யூனிகேஷன், ஹெவன்லி ஃபாதர் இல்லைங்களா? கர்த்தர் இயேசு தன்னுடைய பரலோகத்தின் பிதா கிட்ட பேசியிருக்கிறார். அதற்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ரிப்ளே கொடுத்திருக்கிறார். நீங்க எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா இந்த சுற்றி நீக்கக்கூடிய ஜனங்களுக்கு தெரியாது. அதனால நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமாக இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்ற ஒரு வார்த்தை சொல்றார். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம் லாசருவே வெளியே வான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? சொன்னது கர்த்தர் தான். ஆனா இவர் யார்கிட்ட பேசினார்? தேவன் கிட்ட பேசினார். தேவன் கிட்ட பேசினார். அவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை லாசருவை என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுதல்ல கொண்டு வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரணும்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்கின்ற விஷயங்கள் நிறைவேறும்படியாக இங்க நடந்தது. சரி, இதுல கர்த்தருக்கு என்ன சோதனை? இதுல கர்த்தருக்கு என்ன சோதனை? சோ பாருங்க, இவருக்கு என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கு. கர்த்தர் இயேசுவுக்கு இந்த வல்லமையை கலங்கி நிற்கக்கூடிய தருணங்கள்ல ஜனங்க வேற உசுப்பேத்திட்டே இருக்கிறாங்க. நான் அந்த வார்த்தைகள் சொல்றேன் நம்முடைய பேச்சு வழக்கத்துல. இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா இப்படி எல்லாம் பேசும் பொழுது இன்ஸ்டன்டா முடிவெடுக்கிறதுக்கு அவரால் முடியும். இப்படி எடுத்திருந்த ராங் பாத். உடனடியாக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பிதாவினுடைய சமூகத்துக்கு போறார், பேசுறார், பதில் வாங்குறார். அந்த பதிலினுடைய அடிப்படையில லாசருவே வெளியே வா அப்படின்னு அங்க சொல்றார். அப்ப இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்த ஸ்லைடு பாருங்க. அந்த 3 காலம் போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் போருங்க, டக்குனு போங்க. பாருங்க, அந்த முதலாவது சோதனை லாசருவை எழுப்புதல். இயேசுவின் முதலாம் சோதனைக்கும் லாசருவை எழுப்பினதற்கும் இடையே உள்ள தொடர்பு நம்ம எதை மட்டும் பார்க்கலாம்னா 2 விஷயங்களை வந்துட்டு வசனங்கள்ல வாசிச்சிடறோம். 3வது விஷயங்கள், 3வது பாகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை மாத்திரம் நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கவனிக்கலாம். அப்போ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப இவர் தேவன் கிட்ட பேசியிருக்கிறாரு. தேவன் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை பயன்படுத்தி இங்க லாசருவை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா உயிரோட கொண்டு வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இதுதான் அந்த முதல் சோதனையில நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த தருணங்கள்ல எதிராளி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜனங்களை கொண்டு கர்த்தரும் அவருடைய சொந்த வல்லமையை பயன்படுத்தி லாசருவை கொண்டு வந்து வைத்திருக்க முடியும். அப்படி கொண்டு வந்திருந்தா ஜனங்கள் மத்தியில இன்னும் பிரபலமாகலாம். நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமையை பயன்படுத்தி செய்யுங்களே அப்படின்னு அங்க ஜனங்கள் வழியாக தூண்டி விடுறார்.
ஆனா இதையும் கர்த்தர் இயேசு நன்கு உணர்ந்தவராகத்தான் தேவன் கிட்ட போறார், தேவனுடைய வார்த்தைகள் வாங்குறார், அதை கொண்டு லாசருவை உயிரோட கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, இப்ப இந்த ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல தேவனுக்கு மகிமையை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கொண்டு வருகிறதை நம்ம பார்ப்போம். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தர் இருந்தார், என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியில எழுப்பப்பட்டது. இந்த வார்த்தை யார் பேசுறது? மோசஸ் பேசினார் இல்லைங்களா? அப்ப பாருங்க, அவருடைய சம்பவங்கள் கொஞ்சம் இதுல நம்ம லிங்க் பண்ணி பாருங்க. அவர் எவ்விதமான முடிவுகளை எடுத்தார், கர்த்தர் இயேசு எவ்விதமான முடிவுகள் எடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சாய்ஸ் இருக்கு ரெண்டு பேர்த்துக்கும். இங்க மோசஸ்னுடைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அங்க ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய சன்னதியில் இருந்து அந்த கோலை எடுத்தான், மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்களும் மிருகங்களும் குடித்தது. மோசே தேசத்துக்குள்ள என்ட்ராக முடியல. பாருங்க சூழ்நிலைகள் பாருங்க. அழகான வாய்ப்பு, ஜனங்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, தண்ணி வேணும். இவருக்கு வாய்ப்பு இருக்கு, உடனடியாக இவர் என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் கிட்ட போயிருந்திருக்கும், தேவன் கிட்ட உதவி கேட்டிருக்கும். இவர் என்ன பண்ண, நாங்க இந்த ஒரு உங்களுக்கு தண்ணி கொண்டு வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுக்கிறாரு, அடிக்கிறாரு, தண்ணி வந்தது, குடிச்சாங்க. ஆனா இவர் என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்கு அந்த பிரஷர்ல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மறந்துட்டார். அவருடைய, ஏன்னா சாம்ஸ்ல வசனங்கள் இருக்கு, அவருடைய ஆவியில டிஸ்டர்ப் பண்ணதுனால அவர் இந்த கடினமான வேலைகளை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா செய்துட்டார் என்கின்ற சங்கீதங்கள்ல வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களை பாருங்க, ஒரு சூழ்நிலைகள் மத்தியில நிற்கும் பொழுது கர்த்தர் இயேசு தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்த்தார். ஆனா மோசஸ்னுடைய விஷயங்கள்ல தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்த்தல. அப்படி சேர்த்தாதனால என்ன பண்ணலாருன்னு கேட்டீங்கன்னா, தேசத்திற்குள் செல்லுவதற்கு அனுமதி இல்லை. அவ்வளோ வருஷங்கள் வழி நடத்தி எல்லா விஷயங்களையும் செய்தவர் தேசத்துக்குள்ள என்ட்ராக முடியல. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இதெல்லாம் தான் நமக்குரிய ஒரு படிப்பினை. ஒருவேளை கலக்கத்தின் மத்தியில் நிற்கிறோம், தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், எங்க போக முடியாது. கலக்கத்தின் மத்தியில் நிற்கிறோம், இயேசுவை பார்க்கிறோம், முடிவுகள் எடுக்கிறோம், அவர் என்ன கொள்கையை கையாண்டாரோ அந்த கொள்கையை கையாண்டா ராஜ்யத்துக்குள்ள போகலாம், இல்லாட்டி முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப எந்த ஒரு தருணங்கள்லையோ கலங்கி நிற்கக்கூடிய தருணங்கள் சொல்றாரு, ஒரு மன அழுத்தத்தின் கீழே இருக்கும் பொழுது நாம் எவ்விதமாக தேவனை மகிமைப்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கிறோம். இல்ல அந்த மன அழுத்தத்தை நாம மெயினா வச்சுட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு சில முடிவுகளை நாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா எடுத்துருவோம். இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம செய்துட்டோம்னா எது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும் அருமையான சகோதர சகோதரிகள். அப்ப இந்த லாசரஸனுடைய விஷயங்கள் என்ன பண்றாருன்னா, ஜனங்கள் அவருக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க, இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிதாவை கூட்டத்தினருக்கு முன்பாக காமிக்கும். அப்படின்னா எப்படி காமிக்கிறது? பிதா கிட்ட பேசுறார், பதில் சொல்றார், அதை செயல்படுத்துறார். இந்த விஷயத்தை ஜனங்களுக்கு காட்டுவதற்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க சத்தமாக ஜெபிக்கிறார், லவுட் வாய்ஸ்ல அங்க ஜெபிக்கிறார். அப்ப இந்த ஒரு லவுட் வாய்ஸ்ல ஜெபிச்சு அவருக்கு மகிமையை உரித்தாக்க கர்த்தர்னால முடிஞ்சது. ஏன்னா பரலோகத்தின் பிதா எப்படி இருக்காருன்னு சொல்றாருன்னா, சகலத்தின் மீதும் உச்ச உயர்வான அதிகாரம் நிறைந்தவர் தான் பரலோகத்தினுடைய பிதா. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அவரிடமிருந்து கொஞ்சம் வல்லமை கிடைச்சிருக்கு. அந்த வல்லமையை பயன்படுத்தினாலே யார் வந்துருவா? லாசரு கொண்டு வந்துட முடியும். பட் அதை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன். இதுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் தான் எனக்கு உதவி செய்யும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அங்க கர்த்தர் இயேசு எப்படி அங்க சாட்சி பகர்ந்தார் என்பதை நம்ம பார்க்கணும் அருமையான சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் அவருடைய உள் உணர்வுகளை நிறைஞ்சிருந்தது. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தருணங்களையும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வு அவருக்குள்ள இயல்பாகவே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளை. எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் மகிமை தனக்கல்ல, தேவனுக்கே போய் சேர வேண்டும் என்கின்ற உணர்வு அவருக்குள்ள நிறைந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படி யார் ஒருவருடைய வாழ்க்கையில இது போன்ற உணர்வுகள் நிறைஞ்சிருக்கோ அவங்க மனத்தாழ்மையாக இருப்போம். இது ஒரு பாயிண்ட். எதை செஞ்சாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செய்யணும்னு விஷயங்கள் மைண்ட்ல உள்ளுணர்வுல பிக்ஸ் ஆயிருந்ததுன்னா
மனத்தாழ்மையோடு அந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அருமையான சகோதர சகோதரி. பாருங்க, இப்போ கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு சோதனை வந்தது, அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சார். தேவனை மகிமை கொண்டு வருவதற்கு அவர் செஞ்சுட்டார். ஒரு சோதனை வந்தது, வெற்றி கொண்டுட்டார். ஆனா அதோட நின்று விடுகிறது இல்லை எதிராளி. அடுத்த சோதனை என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி வைப்பார். ஆனால் அந்த சோதனை எப்படி இருக்கு தெரியுங்களா? 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் பாஸ் பண்ணி 6ஆம் வகுப்பு போயிடுவார். 6ஆம் வகுப்பு படிக்கும் போது அவனுக்கு ஒரு சோதனை வரும், பரீட்சை வரும். 5ஆம் வகுப்பு சோதனை மாதிரி இருக்காது. கரெக்டுங்களா? அப்படின்னா ஒரு சோதனையில ஜெயம், அடுத்த சோதனை இதை விட ஸ்ட்ராங்கா தான். ஏன்னா எந்த விதத்திலும் கர்த்தர் இயேசுவை தடம் பொருள செய்ய வேண்டும் என்பது எதிராளியினுடைய ஒரு திட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப 2வது சம்பவங்களுக்கு வந்துடலாம். 2வது சம்பவங்களை நீங்களே சொல்லிடுங்க. ஏற்பட்ட மத்தேயுவில் இருக்கக்கூடிய சோதனை. 2வது சோதனை என்னது பாருங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த நகரத்துல உயரமான ஒரு ஸ்தலத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறார். அங்க இது லிட்டரலா இல்லைங்களா? அவரை கொண்டு போய் அங்க கொண்டு போய் நிறுத்தி அப்படியெல்லாம் இல்லை, நாட் பிசிக்கலி. இது மென்டலியில அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, இது போன்ற சோதனைகளை அங்க ஏற்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் வாசிடுங்க சீக்கிரம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். போதும் சிஸ்டர். சோ பாருங்க, இதுதான் இந்த 2வது சோதனை. இந்த 2வது சோதனை நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு இணையாக இசைவாக 2வது சோதனை இங்க ஜான் 12 சாப்டர்ல வரும். ஆனா 12 சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பத்தியே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ பாருங்க, இங்க கர்த்தர் இயேசுவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது. வசனங்கள் இருக்கு உபாகமத்தில். இப்போ ஒருவேளை கர்த்தர் இயேசு இவர் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ட் கொடுக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை தாழ குதிச்சிருந்து என்ன நடந்திருக்கும்? தாழ குதித்திருந்தா என்ன நடந்திருக்கும்? தூதர்கள் காப்பாத்திருப்பான். அப்படிதான் நினைக்கிறோம். சோ பிரியமானவர்களே, இந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்க வந்திருக்கிறது சோதனை. சோதனைக்காரன் மூலமாக வந்த சோதனை தடம் பொருளை செய்வதற்கு வந்திருக்குது. குதிச்சா தூதர்கள் காப்பாத்திடுவாங்க அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா முட்டாள்தனம். தேவனுக்கு கர்த்தருக்கு நல்லா தெரியும் இது போன்ற முடிவு கர்த்தர் இயேசு எடுக்கல. பிரியமானவர்களே, அந்த சோதனையில கர்த்தர் இயேசு நிக்கிறாருன்னா சோதனையை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எட்டி பார்க்கிறார். இந்த சோதனையினுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்றத பார்க்கிறார். இந்த புத்தி நம்மளுக்கு வேணும். ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனையிலேயே தான் நின்றுட்டு இருப்போம். ஆனா இந்த சோதனையினுடைய பின்னணி என்ன, இது எதற்காக வந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா சிந்திக்கணும். கர்த்தரை பார்த்து என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஒருவேளை கர்த்தர் இயேசுவை அங்க பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போயிட்டு தேவாலயத்தினுடைய உப்பரிகையிலிருந்து குதி அப்படின்னு உன்னுடைய தூதர்கள் காப்பாத்திடுவாங்க. எஸ், காப்பாத்திருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது ராங் பாத். அதனால பாதிப்புகள் வந்திருக்கும். என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். என்ன பாதிப்புகள் வரும்? என்ன பாதிப்புகள் வரும்? இல்லைங்களா? சோ இதுல பாதிப்பு என்ன? நான் கேட்கிறது பாதிப்பு. பாதிப்புனா யாருக்கு? கர்த்தர் இயேசுவுக்கு என்ன பாதிப்பு வரும்? எதிராளியோ மற்றவங்களுக்கோ நான் பாதிப்பு கேட்கல. அங்கிருந்து குதிக்கிறதுனால பாதிப்பு என்பது கர்த்தருக்கு தான். என்ன பாதிப்பு வந்துடும்? தேவ சித்தம் நிறைவேற்ற முடியாது. சோ பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், எதிராளி ஒரு சோதனை வைக்கிறாருன்னா அந்த சோதனைக்கு பிற்பாடு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. மனசுல வச்சுக்கலாம். இப்ப தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல கொண்டு போய் நிறுத்தி இருக்காரு பாத்தீங்களா? அந்த இடத்துல இருந்து கர்த்தர் இயேசு கீழே பாக்குறாரு. பொதுவா பார்க்கணும், 3வது மாடி ஏறி வந்துட்டோம். இது அங்கிருந்து கீழே குதி அப்படின்னா எட்டி பார்ப்போம். ஓ என்ன இருக்குது அப்படின்னு எட்டி பார்ப்போம்.
இல்லைங்களா? எவ்வளவு தூரம் இருக்குது பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? 3வது மாடி வேண்டாம், ஒரு 10 ஸ்டெப் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கே எட்டி பார்ப்போம். எங்க அங்க அந்த ஆலயத்தினுடைய உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்தி இருக்காரு அப்படின்னா அது தெற்கு பகுதியினுடைய மேற்கூரை, அங்க கொண்டு போய் நிறுத்தி வச்சு குதி அப்படின்னு சொல்றார். கர்த்தர் இயேசு எட்டி பார்க்கிறார். அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படி பார்த்திருப்பார். யாரு? அந்த சோதனையை கொண்டு வந்தவர். ஏன்னா அங்கிருந்து கீழே பார்த்த ஒரு 600 அடியில இன்னும் பள்ளத்தாக்கு இருக்குது. என்ன இருக்குதுங்க? இன்னும் பள்ளத்தாக்கு இருக்கு. இன்னும் பள்ளத்தாக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? புரியுதுங்களா? சோதனை தேவதூதர்கள் காப்பாத்திடுவாங்க, ஆனா எதிராளி கொண்டு வந்து சோதனை கொஞ்சம் கவனிக்கணும். கீழே இருக்குது இன்னும் பள்ளத்தாக்கு. இன்னும் பள்ளத்தாக்கு குறிக்குது 2வது மரணம். குதிச்சிருந்தாருன்னு எங்கதான் போயிருக்கணும். தூதர்கள் எல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க. தூதர்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு வழி இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். சோதனைனா என்ன, அந்த சோதனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, பாதிப்புகள் என்ன, நிதானமா கர்த்தர் இயேசு பார்த்தார். நம்ம எல்லாம் அந்த சோதனைக்குள்ளேயே இப்படி நின்றுவோம். சோதனை வந்ததா, சோதனையை விட்டு கொஞ்சம் எட்டி பார்க்கும். எட்டி பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க, இந்த சோதனைக்கு இப்படி இருக்குதுன்னா இதற்கு இணையாக வரக்கூடிய இன்னொரு சோதனை 12th சாப்டர்ல இருக்குது. சோ இப்ப போலாம், எங்க போயிடலாம்? 12வது அதிகாரம் நம்ம போயிடலாம். 12வது அதிகாரம் நம்மளுக்கு தெரியும் என்ன சம்பவங்கள். கர்த்தர் இயேசுவினுடைய ராஜபவனி இல்லைங்களா? அந்த காலப்பகுதிகளில், அந்த பஸ்காவினுடைய காலப்பகுதியில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மேல கூடக்கூடிய ஒரு சூழல். அந்த காலங்கள்லயே 33 காலங்கள்லயே லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடக்கூடிய ஒரு காலம். இப்ப கர்த்தர் இயேசுவை என்ன சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னா, யூதர்களினுடைய ராஜா. ஒரு கழுத மேல உட்கார வச்சு துணிகள் எல்லாம் விரிச்சுட்டு ஓலைகள் எல்லாம் முன்னாடி போட்டு அவரை பெரிய ஒரு ராஜாவினுடைய ஸ்தானத்துல அங்க கூட்டிட்டு வராங்க. இதுல சத்தம் வேற. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓசன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓசன்னா அப்படின்னாவே அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம்? ஓசன்னா இல்லைங்களா? இப்பொழுதே ரட்சியும் என்ற ஒரு வார்த்தை தான் நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரி, இப்பொழுதே ரட்சியும் சொல்லலாம், இல்லை எங்களை ரட்சியும் என்று கூட சொல்லலாம். சோ பிரியமானவர்களே, பாருங்க, இந்த சம்பவங்களை மீண்டும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசு கூட டிராவல் பண்றவர்களாக இருக்கிற மாதிரி நம்மளை ஃபீல்குள்ள கொண்டு போய்க்கலாம். கர்த்தர் இயேசு கழுதையின் மேல, ஜனங்கள் ஒரே ஆரவாரம், அங்க ஓசன்னா போட்டுட்டு கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தருணங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்கு எவ்வளவு மகிமை இருந்திருக்கும். லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலும் இப்ப யாரு இருக்குது? ராஜா. நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் ஒரு ராஜா தான். ஆனா நல்லா யோசிச்சு பார்க்கணும், இந்த தருணங்கள்ல எப்படி இருக்கும் பாருங்க. நீ கொஞ்ச நாள்ல பாருங்க, ஜீப்ல நின்று ஒரு 100 பேர் 1000 பேருக்கு மத்தியில கை காட்டிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கும் மனசு? ஒரு 1000 பேருக்கு மத்தியில் அப்படின்னு ஒருவேளை நம்மளே நினைச்சுக்கோங்க, ஒரு 1000 பேர்த்துக்கு மத்தியில நம்மளுடைய ஓப்பன் ஜீப்பில் நம்மளை நிறுத்தி அப்படியே கை காட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ஃபீல்? மறந்துருவோம், நம்மளவே மறந்துருவோம். ஆனா இங்க கர்த்தர் இயேசு லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ராஜான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாலும் தன் உணர்வை அவர் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய விஷயத்திற்கு கொண்டு போகல. இப்படி ராஜாவாக கூப்பிட்டு வர்றவங்க கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெளிவா அவருடைய மனசில் தெரியும். சோ பிரியமானவர்களே, இங்க நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, சம்பவங்களுக்குள்ள நம்ம போயிடலாம். அவர் அந்த மகிமையின் இன்ப உணர்வில் அவர் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா திளைக்கல. ஆனால் அவருடைய போக்கஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயத்தின் மேல மட்டும்தான் அவருடைய பார்வை இருக்கு. வசனங்கள் போயிடலாம். யோவான் 12:20-23 சீக்கிரம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. போதும் சிஸ்டர். சோ பாருங்க, இந்த வார்த்தைகள் நீங்க கவனிச்சுட்டே வரணும். ஏன்னா இதுக்கு 2வது சோதனைக்கு ஒரு இணை இங்க இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். சொல்றாரு, பண்டிகையில் ஆராதனை செய்த வந்தவர்களில் யார் இருக்காங்க? இப்போ கிரேக்கர்கள் இருக்கிறாங்க.
அவர் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவிக்கிறாரு. அந்திரேயாவும் பிலிப்பும் சேர்ந்து போயிட்டு கர்த்தர் இயேசு கிட்ட என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா சொல்றாங்க, தகவல் தெரிவிக்கிறாங்க. கர்த்தர் இயேசுனுடைய ஆன்சர் என்ன பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஏன் சொல்லணும்? இதுதான் இந்த வசனங்களினுடைய நுணுக்கங்களை நம்ம பார்க்கணும். சோதனைகளும் நுணுக்கங்களா தான் இருக்கும். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு ஏன் சொல்லணும்? கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் வெளிநாட்டிலிருந்து 4 பேர் வரதுல ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க வந்து கர்த்தர் இயேசுவை மீட் பண்ணணும்னு பேசுறாங்க. அங்க பிலிப்பு கிட்ட அந்திரேயா கிட்ட சொல்றாங்க. கிரேக்க பாஷை அவங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை கர்த்தர் கிட்ட அவங்க கன்வே பண்றாங்க. ஆனா கர்த்தர் இயேசுவனுடைய பதில் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஏன் சொல்ல காரணம் இல்லாம பேசுவாரா கர்த்தர்? பாருங்க, இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே போறதுனால வசனங்கள் வசனங்களாகவே இருக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக நிதானிக்க முடியாது. பிரியமானவர்களே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் இருக்கு? இந்த தருணங்கள்ல கர்த்தர் இயேசு பேசுறாருன்னா சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா சம்பந்தத்தோடு தான் கர்த்தர் இயேசு பேசுறார். இப்ப கிரேக்கர்கள் வர்றாங்க. கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் இயேசு ஒரு போக்கஸ் வச்சிருக்கிறார், அதுல பயணிச்சுட்டு இருக்கிறார். இப்ப இடையில கிரேக்கர்கள் அவங்க கூட சில கான்வர்சேஷன் போச்சு அப்படின்னா கான்வர்சேஷன் போச்சா போகலையா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா சகோதரர் பிரதர் அவர்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய EBC நம்ம செக் பண்ணோம் அப்படின்னம்னா அவர்கள்கிட்ட கர்த்தர் இயேசு பேசினாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அது சபைக்கு அவசியம் இல்லாதனால அவர்களுடைய பேச்சினுடைய விவரங்கள் நம்மளுக்கு என்ன ஆகலன்னு கேட்டீங்கன்னா கொடுக்கப்படலை. ஸோ அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இந்த கிரேக்கர்கள் வந்த உடனே மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொல்றதுனால ஏதோ ஒரு விஷயங்கள் அங்க இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப கர்த்தர் இயேசு இந்த இடத்துல அந்த போக்கஸ்ல இருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சிகள் எடுக்கல. அவருடைய பாதை என்னமோ அதை பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இதனால கர்த்தர் இயேசு அந்த கிரேக்கர்கள் கிட்ட என்ன விஷயங்கள் பேசினார் இதெல்லாம் நமக்கு பதிவுகள் இல்லை. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம், கர்த்தர் இயேசு அந்த காலப்பகுதிகளில் யாருக்காக மாத்திரம் வந்தார் அப்படின்னா காணாமல் போன இஸ்ரேல் ஜனத்துக்காகத்தான் வந்தார். மற்ற ஜனங்கள் கிட்ட பேசி சொல்லி இருக்கக்கூடிய காலம் இல்லை என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இப்ப கிரேக்கர்கள் வந்துட்டாருங்கன்னு தெரிஞ்ச உடனேயே மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவருடைய மரணத்துக்கு இந்த விஷயங்கள் ஏதோ கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தருணங்கள்ல தான் கர்த்தர் இயேசு எப்படி நிற்கிறார்னா ஒரு கலங்க செய்யக்கூடிய தருணங்கள் நிற்கிறார். ஏன்னா ஒரு கலங்க செய்யக்கூடிய தருணம் என்று நம்ம பார்க்கும் பொழுது சொல்லலாம், ஒரு போயிட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல நிற்கிறோம், 3 பாதை பிரியுது. ஆனா நம்ம போகக்கூடிய பாதை எது அப்படின்னு தெரியாம நிற்கக்கூடிய தருணம். ஆனா சரியான பாதையை அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கணும். அது போல ஒரு சூழ்நிலையை தான் இங்க கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறார். மறந்துட வேண்டாம், லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில கர்த்தர் இயேசு பவனி வரார். அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு ராஜாவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியாக கர்த்தர் இயேசு இருக்கிறார். அத்தனை பேர்த்தினுடைய பார்வையும் கர்த்தர் இயேசு பேர்ல தான் அங்க இருக்குது. இதனாலதான் கிரேக்கர்கள் அவரை பார்க்கறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா விரும்பிட்டான். ஆனா கர்த்தர் இயேசு மகிமைப்படும்படியான வேலை வந்தது சொல்றாரு, கலங்கி நிற்கிறாரு. இந்த தருணங்கள் அவர் சரியான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு தருணம். வசனம் 24 படிங்க, யோவான் 12:24. சீக்கிரம் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஓகே, பாருங்க, இப்பொழுதும் என் ஆத்துமா கலங்குகிறது. அந்த 29 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அந்த பதிவுகளும் இருக்கும். ஸோ இந்த தருணங்கள் நம்ம பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் சத்தமிட்டு அவரை போற்றி புகழ்ந்து பின்பற்றி வருவதற்கு தயாராக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனை பின்தொடர்ந்தே கலங்க செய்யும் அச்சமும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்தது. காரணம், வெளிநாட்டிலிருந்து ஜனங்க வந்திருக்கிறாங்க, கிரேக்கர்கள் அதுல வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம கிட்ட பேசணும்னு விரும்புறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து யாராவது ஒரு 2 வெள்ளைக்காரர் வராங்க, நம்ம கூட பேசணும்னு கை நீட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச மொழியில அவங்கள மறக்கடிச்சிருவோம் இல்லைங்களா? அவங்க கூட பேசவே தெரியாது, இருந்தாலும் அவங்கள மறக்கடிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகள் எடுத்துருவோம். இருந்தாலும் கையை கொடுப்போம், போட்டோ எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம்.
ஆனா இங்க கர்த்தர் இயேசு தான் எடுத்திருக்கக்கூடிய அந்த போக்கஸ்ல இருந்து கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகலைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மாறாக அவர் ஏன்னா அவருடைய தாட் எதுல இருக்குது அப்படின்னா, இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில மகிமையோடு போறதை பற்றி, மகிமையில திளைக்கிறத பற்றி கர்த்தர் இயேசுனுடைய மைண்டுக்குள்ள போகவே இல்லை. மாறாக தன்னுடைய மரணம் சம்பவிப்பதை பற்றி தெளிவாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுட்டு வந்துருக்காரு. ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் கிரேக்கர்ல வர்றதும், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொல்றதும், இதெல்லாம் கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கிறார் என்பதை அவர் தெளிவாக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா புரிந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகள். ஓகே, இப்ப ரெண்டாவது இன்சிடென்ட்ல இல்ல ரெண்டாவது சோதனையில இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்னவென்று நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பிக்சர் நீங்க போடலாம். அதுல நீங்க இந்த மூணாவது பாகத்தில் இருக்கிறத மட்டும் கவனிக்கலாம். சோ பாருங்க, ரெண்டாவது சோதனை மேத்யூல இருக்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறான். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினா எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை ஜனங்களும் தங்களை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இங்கே கர்த்தர் இயேசுவினுடைய மத்தியில, லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில கர்த்தர் இயேசு ராஜாவாக பவனி வந்துட்டு இருக்கார், இணை. ஆனா இந்த தருணங்கள்ல தாள குதியும். இங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசுவுக்கு வந்த சோதனைகள்ல என்ன நடக்குது அப்படின்னா, சாத்தான் தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். என்னன்னா, ஒருவேளை ராஜா அப்படின்னு ஜனங்கள் கூச்சல் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா நான் ராஜாதான் அப்படின்னு கர்த்தர் இயேசு இதை ஏற்றுக்கொண்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவருக்கு மரணம் சம்பவிக்காது. அவருக்கு மரணம் சம்பவிக்கலைன்னா ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கா. வந்த டாஸ்க் என்ன பண்ண முடியாது, ஃபெயிலியருக்குள்ள போயிடும். இதையெல்லாம் கர்த்தர் இயேசு நன்கு உணர்ந்தவராகத்தான் இங்க கர்த்தர் இயேசு அந்த பணியினுடைய விஷயங்களை தெளிவாக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறார். அந்த தருணத்திலையும் ராஜாவாக இருப்பதற்கு அவர் நினைக்கல, உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவர் நினைக்கல. மாறாக சோதனை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவரோ தம்மை அல்ல தேவனையே இந்த இடத்துல என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா மகிமைப்படுத்தினவராக அங்க கர்த்தர் இயேசு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சொல்றார் அந்த இடத்துல கூட, இதற்காகவே இந்த வேலைக்குள்ள வந்தேன், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். சத்தமா கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பேசுறாரு. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்தினேன் என்கின்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிருச்சு. அந்த தருணங்கள்ல சொல்றாரு, தேவதூதன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி அங்க வந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ பாருங்க, இது போல வானத்திலிருந்து ஒரு 3 டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது போன்ற சத்தங்கள் கர்த்தர் இயேசுவின் நிமித்தமாக வந்துச்சு. எந்தெந்த தருணங்கள் ஞாபகம் இருக்கா? எந்தெந்த தருணம்? அவருடைய ஞான ஸ்நானத்தில். இரண்டாவது மவுண்ட் தாபோர்ல, மத்தேயு 17வது அதிகாரத்தில் இல்லைங்களா? மூணாவது சம்பவம் இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள். 12வது அதிகாரம் 28வது வசனம் நீங்க கொஞ்சம் வாசிக்கலாம். 12:28. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இது தேர்ட் டைம். சோ இப்ப ஒவ்வொரு சம்பவங்கள்ல இது போன்ற சத்தங்கள் வருதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப மேத்யூ 3:17 வாசிக்க வேண்டாம், கடந்து போயிடலாம். இது என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் இயேசுவினுடைய பேப்டிசத்துல இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கின்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்டு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் இவரை மெசியாவாக அறிமுகப்படுத்துவதில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற. இவர் தான் மெசியா, என்னுடைய மகன் தான், ஆனா இவரை மெசியாவாக அறிமுகப்படுத்துவதில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு முதல் விஷயங்கள் சொல்றேன். இரண்டாவது மவுண்ட் தாபோர்ல, மறுரூப மலையில இவருக்கு செவி கொடுங்கள் என்கின்ற சத்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவே அந்த மெசியா என்பதையும் ஜீவனுக்கான வழி என்பதையும் உறுதி செய்திடுவதற்காக வந்த சத்தம் தான் இரண்டாவது சத்தம். மூன்றாவது விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அப்போ இயேசுவே அந்த மெசியா என்பதையும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருபவர் என்பதையும் இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. எல்லா தருணங்கள்லையும் தேவனை மகிமைப்படுத்துவதில் கர்த்தர் இயேசு அங்க சிரத்தை எடுத்துக்கொண்டதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க 30-32 பார்க்கும் பொழுது, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிருச்சு. ஏன்னா நீங்க இதை கேட்குறீங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன். எங்க வந்துட்டார்? இப்போ ரான்சம்னுடைய கீ வேர்ஸுக்கு வந்துட்டார். அப்படின்னு என்ன ஆயிடுச்சு?
அவருடைய மரணத்தினுடைய பக்கத்துல அருகாமையில கடந்து வந்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவர் இப்படியே தான் கூப்பிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்திலையும் எதிராளிக்கு தோல்வி. ஆனா அந்த தோல்வி அப்படியே முடிச்சு போறது இல்லை, மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது அட்டாக் பண்ணுவார். அப்போ ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரட்சிப்பினுடைய விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டுட்டே வர்றார். ஆனா இந்த தருணங்கள்ல சாத்தான் என்ன பண்றாருன்னா, இயேசுவை ஜனக்கூட்டத்திற்கு அவங்க அங்க கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க, ராஜான்னு கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜனக்கூட்டத்திற்கு அடிபணிந்து அவரை தலைவராக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்து கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் இயேசு அப்படியெல்லாம் முயற்சிகள் எடுக்கல. 2வது சோதனையில சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணிராத, பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்ன விஷயங்கள்ல இவர் தெளிவா இந்த தருணங்கள்லையும் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இருக்கிறார். அந்த தருணங்கள்ல நமக்கு தெரியும், ஒரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணியிருப்பார். 12:36 நம்ம பார்க்கிறோம், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். அவர்களை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ஸோ இந்த ஒரு சம்பவங்கள் பார்க்கிறோம். நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும், ஒளி உங்களோட இருக்கு. ரொம்ப முக்கியமான மெசேஜ் அங்க என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறார். ஓகே, இந்த மாதிரி கலங்கி நிற்கக்கூடிய தருணங்கள்ல கர்த்தர் இயேசு எப்படி அந்த கலக்கத்தை கையாண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையை பார்த்து கர்த்தருடைய உள்ளம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கலங்குச்சு. எவ்வளவு பெரிய ஒரு பாரம் நமக்கு இருக்கு. ஆனாலும் தமக்கு செய்து கொண்ட அந்த அர்ப்பணிப்பினுடைய விஷயத்துல அவருக்கு கவனம் அதிகமாக இருந்துச்சு. அதை எவ்வாறேனும் நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு அங்கே இருந்தது. ஏன்னா அந்த அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதில் தான் கர்த்தருடைய உண்மைத்தன்மை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிரூபிக்க முடியும். இது கர்த்தருக்கு. இன்னைக்கு நம்முடைய விஷயத்திலையும் அதே தான். உடன்படிக்கை செய்திருக்கிறோம், உண்மைத்தன்மை நிறைவேற்றணும், அந்த உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தணும். இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, நாம் கலங்கி நிற்கும் போது யோசிச்சு பார்க்கலாம், நம்முடைய அர்ப்பணிப்பினுடைய விஷயங்களை டெவலப் பண்றதுக்கு முடிவுகள் எடுக்கிறோமா, இல்லை சொந்த முயற்சிகள் எடுக்கிறோம். இதை நம்ம பார்க்கணும் அருமையான சகோதர சகோதரிகள். அப்போ ரட்சிப்பினுடைய பளுவை கையாளுவதற்கு கர்த்தர் இயேசுவுக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் திறமை இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான், அழுத்தத்தின் கீழும் நிதானமாக இருத்தல். இது நம்ம பேசிட்டு போயிடுறோம். கர்த்தர் இயேசு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் எப்படி கையாண்டார், திறமையா செயல்பட்டார் அப்படின்னா, அழுத்தம் இருக்கு, ஆனா அழுத்தத்தின் கீழையும் நிதானமா என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா செயல்முறைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப கர்த்தர் இயேசு இதுவரை தம்முடைய ரட்சிக்கும் பணியினுடைய பாரத்தை அளவையும் ஏற்றுக்கொண்டார். அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம போலாம். அங்க கர்த்தருக்கும் சரி நமக்கும் சரி சாத்தான் எப்பொழுதுமே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவோம், சிரமங்கள் இருக்குதா ஆமான்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எதிராளி என்ன பண்றான்னு தெரியுங்களா, கர்த்தருக்கும் சரி நமக்கும் சரி அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் மத்தியில மனிதனுடைய கஷ்டங்களை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர யாரு, எதிராளி. மனிதனுடைய கஷ்டம் கலங்கி நிற்கக்கூடிய தருணங்கள்ல உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர, அந்த தருணங்கள்ல தான் சந்தேகத்தையும் தோல்விகளையும் ஏற்படுத்துவதற்கு துணிவாக வேலைகள் செய்வார். அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு கலக்கமா இருக்குது, எனக்கு சிரமமா இருக்குது, கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்னாவே நம்மை யார் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எதிராளி என்ன பண்ணிட்டு இருக்கிறார், வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. எப்போ கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்குதோ உங்களை டைவர்ட் பண்ணிடுவார், தோல்வியை கொண்டு வந்துடுவார், சந்தேகத்தை கொண்டு வந்துடுவார். இதெல்லாம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். கவலைகள் இருக்குதா, தேவன் மேல இருக்கக்கூடிய விசுவாசம் குறைஞ்சு போகும், அந்த பாதையில பயணிக்கிறோன்ற உணர்வே இல்லாம போகும். இதெல்லாம் எதிராளி நமக்காக என்னைக்குமே ரெடியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க. ஆனா அந்த தருணங்கள்ல சாத்தானுக்கு நாம் எப்படி எதிர்வினை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு என்ன பண்ணாங்களோ அதே போலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க அவ்வளோ அழுத்தத்தின் கீழையோ நிதானமாக கையாளும் அந்த விஷயங்களை. இது கர்த்தர் இயேசுவினுடைய கொள்கைகளை நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அங்க புரிந்து கொள்ளலாம் அருமையான சகோதர சகோதரிகளை. ஸோ இப்போ நம்ம 3வது விஷயத்துக்கு வந்துடலாம். எங்க போயிடலாம், ஜான் 13 சாப்டர் போயிடலாம், யோவான் 13வது அதிகாரம். அப்ப யோவான் 13வது அதிகாரம் என்று வரும் பொழுது இப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய நெருங்கிய சிநேகிதர்களோட கடைசியாக அங்க ஒரு முறை ஐக்கியம் கொள்வதற்காக மேல் வீட்டு அறைக்கு வர்றார். இயேசு அங்கேயும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கலக்கம் அடைகிறார். காரணம் என்ன,
அங்கேயும் சாத்தான் பாய்வதற்கு ரெடியாக இருக்கு. யார் ரூபத்துல? யூதாஸ் ரூபத்தில். மேல் வீட்டு அறையிலையும் இதே இத்தனை நாள் வேற வேற விதமா இருந்துச்சு. இப்ப தன் கூட இருந்த 3.5 வருஷம் கூட இருந்த ஒருத்தர் வழியாகவே பாய்வதற்கு தயாராக இருக்கிறார்னா கர்த்தர் இயேசுவுக்கு என்ன கலக்கம் இருக்கு? கொஞ்சம் யோசனை பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எதுக்கு இணையாக இருக்குது அப்படின்னா 3வது சோதனைக்கு இணையாக இருக்கு. மேத்யூவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மத்தேயு 4வது அதிகாரம் 8 to 10 சீக்கிரம் வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சோ பாருங்க, இது 3வது சோதனை. இதற்கு இணையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் 13 சாப்டர்ல நடக்குது. இங்க வார்த்தைகள் நம்ம கவனிக்கணும். அங்கே பிசாசு அவரை மிக உயர்ந்த மலைகளின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஒருவேளை கர்த்தர் இயேசு சாஷ்டாங்கமா விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நெகட்டிவா பேசுறது இல்ல, விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அதுதான் கேள்வி. அமைதியா போயிருந்திருக்கும், மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கிறோம், சாஷ்டாங்கமாய் விழுந்து அங்க என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன். ஏன்னா அவர் எடுத்துட்ட சார்ஜ், எதிராளி எடுத்துக்கிட்ட சார்ஜ், தேவனும் அவருக்கு ஒப்படைத்த விஷயங்கள், இது எல்லாம் அவர் என்ன பண்ண முடியலன்னா சக்சஸ் பண்ண முடியல. யாருக்கு? எதிராளிக்கு. இப்ப நம்ம 2 பேர் அன்பை போட்டுக்கலாம், இந்த மனுக்குலத்தை ரெடி பண்ணிடலாம். இவர் கூட போய் ஒரு அன்கோ போட்ட என்ன நடக்கும்? யோசிச்சுப்பார், எந்த அளவுக்கு உலகத்தை கெடுத்து வச்சிருக்கிறார். இப்ப நம்மளால முடியலன்னு அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இந்த வேலைக்கு கூப்பிடுறாரு. கர்த்தர் இயேசு தெளிவா இருக்கிறார் இது இந்த விஷயங்கள்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாருன்னு, உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை சரண்டர் ஆயிருந்தா கொடுத்துருப்பார். ஆனா கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் இல்லாம போயிருந்திருக்கும். ஆனா மரணம் மனுக்குலத்தினுடைய மீட்புக்கு அதுதான் மையம் என்பது தேவனுடைய தெய்வீக திட்டம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறுக்கு வழியில போயிட்டு அவர் அங்க அந்த எந்த விஷயங்களையும் செய்யறது இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். அந்த தருணங்கள்ல கர்த்தர் பேசின வார்த்தை என்னன்னா, கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அதே போல அப்பாலே போ சாத்தானே, இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ சாத்தான் என்ன பண்றாருன்னா, தனிப்பட்ட மகிமை, கணம், உலகத்தின் அனைத்து ராஜ்யங்களையும் அடைவதற்காக கர்த்தர் இயேசுவை என்ன சொல்றாருன்னா, சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ளுங்க. இது ஒரு குறுக்கு வழி இது. ஆனா கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியத்துல இது போல செஞ்சிருந்தார் அப்படின்னா வழி இல்லை, துன்பம் இல்லை, அவமானம் இல்லை, நிந்தை இல்லை, சிலுவையின் மரணத்தை கூட தவிர்த்து இருக்கிறதுக்கு முடியும். எப்பேற்பட்ட சோதனைன்னு பாருங்க. இதையெல்லாம் அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா நுணுக்கமாக வைக்கிறார். ஆனா கர்த்தருடைய பதில் தேவனை மாத்திரமே பணிந்து கொள்வதற்காக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இதே சம்பவங்கள் அவருடைய ஊழியத்தினுடைய முடிவிலேயும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க கடந்து வருகிறது. ஆனா அந்த உடன்படிக்கை அவர் அங்க மீறினார்னா இல்ல தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக செயல்பட்டாரா என்பதை நாம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நாம பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் ஜூடாஸ் அங்க இருக்கிறார். யூதாஸினுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இந்த யூதாஸ் தான் சற்று மணி நேரங்கள்ல இல்ல நாட்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா எதிராளியினுடன் வசத்துல ஒப்படைக்கக்கூடியவராக அங்க இருப்பார். குடும்ப அங்கத்தினர் ஒருத்தர் இவர். அந்த 12 பேர் இருக்கிறாங்க, 13 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் தான் யூதாஸ், குடும்ப மெம்பர் அவர். ஆனா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்கணும். ஒரு நம்பகமான சிநேகிதனே பாருங்க, ஒரு 3.5 வருஷ காலங்கள் அவருக்கு நம்பகம் இருந்துச்சு அவர் மேல. அதனாலதான் அந்த ட்ரெஷரரா அவர் இருக்கிறார். காலங்கள் போக போக தான் அவருடைய புத்தி வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கணும். ஆரம்பத்திலேயே அவர் தெரியாது. ஸோ இந்த ரீதியில் இருக்கும் பொழுது சில உண்மையை அவர் என்ன பண்ணணும்னா எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கலாம். 13 சாப்டர் வந்துருங்க, 13வது அதிகாரம் 19லிருந்து 35 வசனங்கள் இருக்கு. முடியாது, அவ்வளவு வசனங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நானே வாசிச்சுட்டு போயிடுறேன். இது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுடைய பகுதிகளாக கூட இருக்கு.
அந்த பகுதிகள் நம்ம பார்க்கும் பொழுது சொல்றாரு, அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னே இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். 21, 22 நினைக்கிற வசனம் நீங்க பார்க்கலாம். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு அதே வார்த்தை ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கும் பொழுது சொல்றாரு, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். பாடம் கொடுத்திருக்கக்கூடிய சகோதரங்க எழுதுறார், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்படின்னா ஒருவேளை அந்த 11 பேர் மத்தியில யூதாஸ் ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறார். 11 பேரும் எப்படி இருக்காங்கன்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. உண்மை உள்ளவர்கள் மத்தியில உண்மை இல்லாத ஒருத்தர் அங்க நிற்கும் பொழுது இதை கர்த்தர் இயேசு பார்க்கறாங்க. அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா நம்ம சொல்றது? ஒரு 12 பேர், அதுல 11 பேர் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனா இங்க ஒருத்தர் சுத்தம் இல்லை, அவருடைய எண்ணங்கள் சரியில்லை. அவர் இந்த 11 பேர் கூட அமர்ந்திருக்கிறதை பார்த்துட்டு அவருக்கு அந்த கலக்கம் அங்க இருந்ததை நம்ம பார்ப்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த தருணங்கள்ல சிநேகிதனாகிய யூதாஸ் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தயாராக அங்க இருந்துட்டு இருக்கிறார். கூடவே நிறைய வருஷங்கள் டிராவல் பண்ணியிருக்கிறார், பயணிச்சிருக்கிறார். ஆனா இந்த முடிவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது துரோகம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். துரோகத்தினுடைய முடிவாக இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, இது இவர் காட்டிக் கொடுப்பார் என்று கர்த்தர் இயேசுவுக்கு நல்லா தெரியும். இந்த தருணங்கள்ல கர்த்தர் இயேசு போல நாமளும் யூதாஸ் போல ஒருத்தர் இருந்தா நம்முடைய ரியாக்ட் எப்படி இருக்கு? ஏதாவது திங்க் பண்ண முடியுதுங்களா? கர்த்தரை போல நம்மளும் யூதாஸ் போல வேற ஒருத்தரும் அப்படின்னா வேற ஒருத்தர் சொல்லிட்டா தான் நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது போல இருந்துச்சுன்னா அந்த சூழல் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இயேசு அவரை எவ்விதமாக கையாண்டார் என்பதை நம்ம கவனிக்கணும். பிரியமானவர்களை நம்ம கவனிக்கணும். அங்க கர்த்தர் இயேசு பாருங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார். இதுதான் நடந்துச்சு. அப்ப இயேசுவிடம் அது யார் என்று அவர்கள் என்ன பண்றாங்கன்னா விசாரிக்கிறாங்க. இயேசு ஒருபோதும் காட்டிக் கொடுப்பவனுடைய பெயரை க்ளூ கூட கொடுக்கல. இது கர்த்தர் இயேசுவினுடைய பண்புகள். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அவர் வெறுமனே தமது அப்பத்தை அவருடன் பகிர்ந்து கொள்ள மாத்திரமே செய்தார். அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆழ்ந்த நட்பினுடைய அடையாளம். அந்த நட்பினுடைய அடையாளத்தை அவர் இன்னும் விரிவுபடுத்துவதற்கு அந்த அப்பத்தை தோய்த்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட கொடுக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த இரக்கத்தினுடைய துணிக்கை துணிகரத்தினுடைய துணிக்கையாக மாறிச்சு. இறக்கப்பட்டு ஏதாவது இரக்கம் காண்பிக்கிறார் கர்த்தர் இயேசு. மனமாற்றங்கள் ஏதேனும் யூதாசுக்குள்ள நடக்குமா பார்க்கிறார். ஆனா அந்த இரக்கத்தின் துணிக்கை இன்னும் துணிகரத்தை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா தூண்டுச்சு. இதே விஷயங்கள் தான் பார்வோன் ஜூதாஸ் கம்பாரிசன் கொடுப்பார். பிரியமானவர்களே, இப்படி அநேக விஷயங்கள் இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். 27வது வசனம் நம்ம பார்க்கிறோம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. இப்ப நீ செய்கிறதை சீக்கிரமா செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதை சொல்லியிருக்கிறார் கர்த்தர் இயேசு? எதை சொல்லிட்டாரு? நீ செய்கிறது சீக்கிரமா செய் அப்படின்னு. இப்படியே தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படியே தான் நினைக்கிறோம். இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இனிமேல் இருக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு எழுத்துக்கள் வெளிச்சங்கள் என்பது பிரம்மாண்டமா இருந்துட்டு இருக்கு. ஒரு எபிஃபேனியா ஸ்டேஜ் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் காட்டி கொடுக்கறத பத்தி தான் கர்த்தர் இயேசு பேசிட்டாங்க. இல்ல அருமையான சகோதர சகோதரி, புரிந்து கொள்ளலாம். சோ நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நீங்க வேணா படிக்கலாம். ஜூடாஸ்னுடைய விஷயங்கள்ல பேஜ் நம்பர் 700 நினைவு கூறுதல் தியானங்கள்ல சீக்கிரம் எடுங்க, டைம் ஆயிரும். பேஜ் நம்பர் 700 4வது லைனு.
இன்றைய யூதாஸ் வகுப்பாரும் எப்போது போல் சோதனைகள் அவர்களுக்கு வரும்போது அவைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அச்சோதனைகளில் நன்கு தங்களது பொழுதை போக்கி பேராசை அல்லது தவறான கவர்ச்சிகளின் ஆவிக்குள் பிரவேசித்தவர்களாகி அதனால் விழுங்கப்பட்டும் போய்விடுகின்றனர். பாருங்க, யூதாஸ் அங்க அவருக்கு எந்த விதமான அனுபவம், அதே விதமாக ஜூடாஸுடைய கிளாஸஸ் இருக்கும். எப்படி ஜான் கிளாஸ் இருக்கிறாங்களோ, எப்படி பேதுரு கிளாஸுக்கு இருக்காங்களோ, ஜூடாஸ் வகுப்பாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. பேஜ் நம்பர் 7597 அங்க 760 நீங்க எடுத்துக்கலாம் சீக்கிரம். 759 மற்றும் 760. யூதாஸ் பெயர் பெற்ற உதாரணம் என்றாலும் இவர் ஒருவரே உதாரணம் என்றில்லை. பாருங்க, யூதாஸ் பெயர் பெற்ற ஒரு உதாரணம் என்றாலும் இவர் ஒருவரே உதாரணம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது போல இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இருப்பாங்க, சொல்லல, இருப்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, இவர் ஒருவரே உதாரணம் இல்லை, அநேகர் இப்படியாக காணப்படுகின்றனர். இப்படியானவர்களில் சிலர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றனர். யார் மாதிரி? ஜூடாஸ் மாதிரி அந்த வகுப்பார் இன்னைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றனர். நீங்க பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 785 786. அப்ப பாருங்க, 786 இப்படிப்பட்ட ஒரு குணத்தை என்ற ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன், நீங்க வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு குணத்தை வெறுத்து இழிவாய் கருதி அருவருப்பாக கருதி இதற்கு எதிர்மாறாக நம்மால் முடிந்த மட்டும் நம்முடைய குணலட்சணங்களை கொண்டிருக்க நாடுகின்ற அதே வேளையில் யூதாசை போன்று கர்த்தரை அன்பு கூறுகிறேன் என்று கூறியும் அவரை விற்று போட்டு காட்டி கொடுக்கின்ற இதே மாதிரியான குற்றத்தை புரிகின்றவர்கள் அநேகர் கர்த்தருடைய சீஷர்கள் மத்தியில் காணப்படுவார்கள் என்ற உண்மையையும் நாம் பார்க்க தவறிவிடக் கூடாது. இந்த தவறு சொல்லத்தமான விதத்தில் இன்று செய்யப்பட முடியாது என்பது உண்மைதான். எனினும் அதன் ஆவியை அவ்வப்போது பார்க்கலாம் என்பதை வேதனையுடன் நாம் தெரிவிக்கின்றோம். யூதாஸ் காணப்பட்டது போன்று இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கின்ற சிலர், அவருடைய பின்னடியார்கள் என தங்களை அர்ப்பணம் பண்ணியுள்ள சிலர், அவருடைய சத்தியத்தின் ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்தி உள்ள சிலர் ஒரு பானை கூழுக்காக, அதாவது இந்த தற்கால ஜீவியத்திற்காக, நன்மைகளுக்காக, சம்பளத்திற்காக, சமுதாயத்தின் அந்தஸ்திற்காக, மனுஷர் மத்தியிலான கணத்திற்காக, பிரபலம் அடைவதற்காக, பட்ட பெயர்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தரை விற்று போடுவதற்கு விரும்புகின்றனர். யூதாசை போன்று தங்களுடைய உதடுகளை கூட விற்று போடுவதற்கு விரும்புகின்றனர். ஆகவே கர்த்தரை கனப்படுத்துகிறோம் என்றும் கர்த்தருக்காக ஊழியம் புரிகிறோம் என்றும் அறிக்கை பண்ணி கொண்டிருந்தும் தேவனுடைய குணலட்சணத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் தவறாய் காட்டுகின்றவர்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்புகின்றனர். கர்த்தரை கொலை செய்ய நாடுபவர்களுடன் சேர்ந்து களி கூற விரும்புகின்றனர். ராபோஜனத்தின் போது ஆண்டவரே நானோ என்று எழுப்பப்பட்ட கேள்வியை ஒவ்வொருவரும் தனக்கு தானே கேட்டுக்கொள்வது எவ்வளவு நலமாயிருக்கும். இன்னுமாக எவனும் தன்னைத்தான் மன்னித்துக் கொள்ளும் விஷயத்தில் மிகவும் துரிதமாய் இல்லாமல் இருப்பானாக. ஆனால் ஒவ்வொருவனும் தான் எவ்விதத்தினாகியும் சத்தியத்தையும் ஜீவியத்தையும் எதற்காகவும் விற்று போட்டு விடாதபடிக்கு தன்னுடைய சொந்த இருதயத்தையும் ஜீவியத்தையும் நடத்தையையும் உண்மையாக ஆராய்ந்து தேடி பார்ப்பானாக. இந்த பகுதிகளில் உண்மையாக ஆராய்ந்து தேடி பார்க்கணும். நம்மள என்ன விஷயங்கள் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, ராபோஜனத்தின் போது ஆண்டவரே நானோ என்று எழுப்பப்பட்ட கேள்வியை ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்வது எவ்வளவு நலமாயிருக்கும். ஆனா அப்படி கேட்கறதுல யார் மாதிரி கேட்டுறக்கூடாதுன்னா ஜூடாஸ் மாதிரி கேட்டுறக்கூடாது. ஏன்னா அவரும் என்ன பண்றார், ஆண்டவரோ நானோ அப்படின்ற அவரும் கேள்வி கேட்டார், மற்ற சீஷர்களும் கேட்டாங்க, அவர் மாதிரி இருந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் இருக்கு. இன்னும் எவனும் தன்னைத்தான் மன்னித்துக் கொள்ளும் விஷயத்தில் மிகவும் துரிதமாய் இல்லாமல் இருப்பானாக. என்னது? தன்னைத்தான் மன்னித்துக் கொள்ளும் விஷயத்தில் மிகவும் துரிதமாய் இல்லாமல் இருப்பானாக. ஆனால் ஒவ்வொருவனும் தான் எவ்விதத்தாகிலும் சத்தியத்தையும் ஜீவியத்தையும் எதற்காகவும் விற்று போட்டு விடாதபடிக்கு தன்னுடைய சொந்த இருதயத்தையும் ஜீவியத்தையும் நடத்தையும் உண்மையாய் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஏன்னா பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம், மன்னிப்பு என்பதை எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னைத்தான் மன்னிக்கிறதுக்கு யாராவது வேணுமா? என்ன நான் மன்னிக்கிறேன், நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்ன நான் மன்னிக்கிறேன் அப்படின்றதுக்கு யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். பெரிய தவறுகள் பண்ணிடுவோம், ஆனா மன்னிக்கிறது நான் அதை நினைக்கிறது கூட இல்லைங்க.
மன்னிச்சுட்டேன். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. இன்னும் எவனும் தன்னைத்தான் மன்னித்துக் கொள்ளும் விஷயத்தில் மிகவும் துரிதமாய் இல்லாமல் இருப்பானாக. இந்த விஷயங்களை செய்திடக்கூடாது. ஆனா இதெல்லாம் இப்ப எதுக்காக படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, நீ செய்கிறதை சீக்கிரமா செய்யு கர்த்தர் இயேசு சொன்னாங்களே, அது என்ன விஷயங்கள் அப்படின்னா, இதுக்கப்புறம் அவர் போயிட்டு காட்டி கொடுக்கணும், ஏன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த சம்பவங்கள் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பார்க்கலாம். கர்த்தர் இயேசு நீ செய்கிறதை சீக்கிரமா செய்யு சொன்னதுனால யூதாஸ் கிளம்பி போயிட்டாராம். கொஞ்சம் திங்க் பண்ணலாம். நீ செய்கிறது சீக்கிரமா செய் அப்படின்னு சொன்னதுனால இங்க ஜூடாஸ் கிளம்பி போயிட்டாரா, இல்ல வேற ஏதேனும் விஷயங்கள் இருக்கா? கர்த்தர் இயேசு கிட்ட சொல்லிட்டா போய் டோக்கன் அட்வான்ஸ் போட்டு வந்தாரு இல்லைங்களா? டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு, அப்படியா? இல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க இந்த விஷயத்துல பேஜ் நம்பர் 48. இதுதான் சொல்றேன் நானு, பழைய வெளிச்சங்களே இருக்க வேண்டாம். இது நாளுக்கு நாள் நம்ம வெளிச்சம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய காலம். பேஜ் நம்பர் 48. பிசாசுக்கு ஊழியம் புரிந்திட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, படி. பிசாசுக்கு ஊழியம் புரிந்திட்ட யூதாசை பிசாசு வெளியே புறப்பட்டு போக வைப்பது வரையிலும் கர்த்தர் யூதாசை சகித்து கொண்டிருந்தாரானால், இப்பொழுதுள்ள அந்த வகுப்பார் சார்பிலான பிரிந்து செல்லுதலும் அவர்களாலேயே நடைபெற்றதாக நீங்களும் காத்திருக்கலாம். கிளம்பி போயிட்டார் அப்படின்னா யாரு? கர்த்தர் சொல்லி கிளம்பி போயிட்டார். செய்கிறதை சீக்கிரமா செய் அப்படின்னு சொன்னதுனால கர்த்தர் அங்க ஜூடாஸ் கிளம்பி போயிட்டாரா? இல்ல. என்ன நடந்திருக்கு? பிசாசுக்கு ஊழியம் பிரிந்திட்ட யூதாசை பிசாசு வெளியே புறப்பட்டு போக வைப்பது வரையிலும். யார்தான் புறப்பட்டு போக வச்சிருக்கிறா? யார்தான் புறப்பட்டு போக வச்சிருக்காங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தையினால உடனடியாக அவர் ஓடிட்டாரா? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். 2 டைம்ல நம்ம படிக்கலாம். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்ப என்ன பண்றாருன்னா, பிசாசு வெளியே புறப்பட்டு போக வைப்பது வரையிலும் கர்த்தர் யூதாசை சகித்துக் கொண்டிருப்பாரானால், அப்ப சகிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசு சொன்னதுனால அவர் என்ன பண்ணல. ஏன்னா அப்படி சொல்லி இருக்கணும்னா ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிருக்கலாம். அவ்வளவு நேரம் அவர் உட்கார வச்சு அப்பத்தை தோய்த்து கொடுத்து அவருக்கு அந்த இரக்கம் காண்பிக்கக்கூடிய வேலையெல்லாம் கர்த்தர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப யார்கிட்ட யூதாஸ் மாட்டினாரோ அவரே அவரை என்ன பண்ணணும்னா வெளியே கூப்பிட்டு போக வைக்கணும். இதுவரைக்கும் கர்த்தர் இயேசு பொறுமையா சகிச்சிருந்தார் அப்படின்றத நமக்கு படிப்பினை. இப்ப சொல்றார், இப்பொழுதுள்ள அதே வகுப்பார் சார்பிலான பிரிந்து செல்லுதல் அவர்களாலேயே நடைபெறத்தக்கதாக நீங்களும் காத்திருக்கலாம். ஒருவேளை இங்க அந்த மாதிரி யாராவது இருந்தா நம்ம உடனே மொழி வெளியே போ சொல்லிடுவோம் பாருங்க. ஆனா இப்போ அவர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாரோ அவரே இவரை வெளியே கூப்பிட்டு போற வரைக்கும் பொறுமையா சகிப்பு தன்மையோட காத்திருந்தார் கர்த்தர் இயேசு. இந்த படிப்பினை தான் நமக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. சோ பிரியமானவர்களே, பாருங்க, அன்னைக்கு நீங்க செய்கிறதை சீக்கிரமா செய் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது காட்டி கொடுத்தல் தான், துரோகம் தான். ஆனா இந்த காட்டி கொடுத்தல், துரோகம் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய வழியை ஒரு ஃபேமிலி மெம்பர் கிட்ட இருந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அங்க வாங்கியிருக்கிறார். அந்த வழி பர்சனலா எப்படி இருந்திருக்கு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கர்த்தர் இயேசுவுக்கு அங்க தந்திருக்கும் அருமையான சகோதர சகோதரிகள். இப்ப அடுத்தது சொல்றாரு, அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு அப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். இப்ப எல்லாம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட கர்த்தர் இயேசு மரிப்பதற்கு உண்டான காலப்பகுதி நெருங்கி வந்துருச்சு. கர்த்தர் இயேசு மகிமை அடைவதற்கு உண்டான காலங்கள் அங்க நெருங்கி வந்துருச்சு நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. சோ பாருங்க, இந்த சம்பவங்களுக்கும் ஜான் 11th சாப்டர்ல பார்த்த சம்பவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு லிங்க். ஜான் 11ல என்ன நடந்தது? லாசரனுடைய கல்லறை கிட்ட தேவன் மகிமைப்படக்கூடிய விதத்துல அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா வேலைகள் செஞ்சுட்டார். சோ பிரியமானவர்களே, இந்த இடங்கள்ல அதே போல எருசலேமுக்குள்ள வெற்றி பிரவேசம் செய்தது போதுல கூட அங்கேயும் தேவனை அங்க மகிமைப்படுத்துறதை நம்ம பார்க்கணும். இங்கே கர்த்தர் இயேசு யூதாசினுடைய விஷயத்தில் தன்னுடைய இருதயத்தினுடைய ஆழ்ந்த கவலையினுடையும் அங்க யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதா இருந்துச்சு அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அங்க இருந்ததை நம்ம பார்க்கணும்.
ஆனால் இந்த தருணங்கள்ல அவர்களுடைய உண்மை சீஷர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்றார். கிளம்பிட்டார் அவர், ஆனா கூட இன்னும் 11 பேர் இருக்கான். ஆனா அவர்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லணும். என்ன ஆலோசனை அப்படின்னா, வசனம் 33 சில வசனங்கள் வாசிங்க. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். போதும் சிஸ்டர். சோ பாருங்க, கடைசி அந்த சீஷர்களுக்கு சொன்ன ஆலோசனைகள் நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தரேன். அப்ப இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்கான ஒரு பாடமாக அந்த சம்பவத்தை மாற்றுகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் காட்டி கொடுக்க போறார். ஆனா அந்த தருணங்களையும் பின்னாடி இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு படிப்பினை என்ன அப்படின்னா, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்கான ஒரு பாடமாக தன்னுடைய வழி இருந்துட்டாலும், ஏன்னா இத வழி அவருக்கு தான், அந்த வழி இருந்துட்டாலும் ஒரு தன்னலமற்ற தன்மையை என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கலங்கின சிந்தையை கர்த்தர் இயேசு எவ்விதமாக கையாண்டுட்டார் அப்படின்னா சொல்றாரு, இயேசு தமக்காக தேவன் வகுத்திருந்த பாதையிலேயே இன்னும் கவனமாக இருந்தார். ஏன்னா யூதாஸ் மேல அவருடைய போக்கஸ் இருந்ததுன்னா கோபம் தான் வந்துடும். யூதாஸ் விட்டுட்டார். ஏன்னா இப்ப யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டாருன்னா எதிராளியினுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டார். ஆனா நம்ம யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கோம்னா தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். தேவன் தன்னை எப்படி கைட் பண்ணுவார் அப்படின்றது அவர் தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடியவராக அங்க இருந்துட்டு இருந்தார். இயேசு தமக்காக தேவன் வகுத்திருந்த பாதையிலே இன்னும் கவனமாக இருந்தார். அதனால் அவரால் தம்முடைய உண்மையான சீஷர்களை அன்பின் உயரிய தரத்திற்கு உயர்த்தவும் முடிந்தது. ஒருவேளை அவர் மேல கோவப்பட்டுட்டு ஏதாவது திட்டிட்டு இருந்தா, வசைப்பாடிட்டு இருந்தா, கண்டிப்பா இந்த சகோதரர்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஆலோசனைகள் சொல்ல முடியாது. சோ பாருங்க, இது போன்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நாம் இருந்தோம்னா நாம் எப்படிப்பட்டவர்கள்? நமக்கு துரோகத்தின் கலங்க செய்திடும் அனுபவங்கள் ஏற்படுமாயினும் அதை நாம் எப்படி கையாளுவோம்? கர்த்தர் போல கையாளுவோமா, இல்லை நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்தி வசைப்பாடுவோம்? ஸோ அது நம்முடைய மனசுக்கு தான் தெரியும் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ரீதியில நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 3 ஆழமான தனிப்பட்ட முறையில கர்த்தர் இயேசு கலங்க செய்த அனுபவங்கள் அங்க என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்துச்சு. ஸோ அப்ப கர்த்தர் இயேசுவனுடைய இந்த வாழ்க்கையில அனுபவங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்குள்ள நடந்த சம்பவங்கள். 11வது அதிகாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த விஷயங்கள் ஒரு 3 வாரங்கள்ல நடந்த சம்பவங்கள். இதைத்தான் நமக்கு 14th சாப்டர் வரைக்கும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கடந்து போயிருக்கு. ஆனா இந்த ஒரு 14th சாப்டர் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இருதயத்தை நொறுக்கக்கூடிய அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய மரணம், அந்த மரணத்திலிருந்து அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். ஸோ மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அவர் அங்க நமக்கு கிடைச்சதை நம்ம பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு காலப்பகுதிகளிலேயும் சாத்தான் என்ன பண்ணப்படுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீழ்த்தப்பட்டு கொண்டே வரார். தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றிலையும் அந்த ஒரு அவரை வீழ்த்தக்கூடிய வேலைகள் மாற்றமே செஞ்சுட்டு வர்றார். அங்க ஒரு அபார வெற்றியை கர்த்தர் இயேசு அங்க செய்து கொண்டு வருகிறதை நம்ம பார்ப்போம். ஆனா அப்படி செஞ்சுட்டு வந்தவர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சீஷர்கள் கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கர்த்தர் இயேசு சோதனைகளை எப்படி ஜெயம் கொண்டாரோ அதே விதமான சோதனைகள் நமக்கு ஏற்படும் பொழுது அந்த சோதனைகள்ல ஜெயம் கொள்ள முடியும் என்கின்ற உணர்வு நம்மளுக்கு வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன நடந்திருக்குன்னா இந்த விஷயங்கள்ல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சீஷர்களுக்கு தான் சொல்றார். ஆல்ரெடி என்னுடைய இருதயம் என்னாச்சு, கலங்கி இருந்துச்சு. ஆனா அந்த தருணங்கள்ல தேவன் இடத்துல விசுவாசமா இருக்கு. நீங்களும் அதே போல கலக்கமான சூழ்நிலைகள் நிற்கிறீங்களா, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னுடையத்திலையும் விசுவாசமா இருக்கு. இன்னொரு புரியுற பாசையில சொல்லிட்டோம்னா என்னை நம்புங்கள், என்ன விசுவாசிங்க, ஏன்னா நான் உங்களை சுமந்து செல்ல முடியும். எந்த கவலை எந்த கலக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அந்த கவலை கலக்கத்தின் மத்தியில நானே கடந்து போயிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் தூக்கி சுமப்பதற்கு என்னால முடியும். அப்படி சுமந்து நான் எங்க கூப்பிட்டு போவேன்னா என்னுடைய பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அங்க நான் உங்களை கூப்பிட்டு போவேன். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், திரும்பி வர்றேன், நான் எங்க இருக்கிறேனோ அங்க உங்களை மீண்டும் நான் கூப்பிட்டு போவேன். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு வேளை அந்த இடத்துக்கு போறோம்னா அந்த பரிசை நம்ம அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா
நல்லா யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு கலங்கக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அப்படி வரும் பொழுது கர்த்தர் இயேசுவை நாம் என்ன பண்ணணும்னா கவனித்து பார்க்கணும். 3 விஷயங்கள். நம்முடைய வாழ்வுல இருதயத்தில் ஏற்படும் கவலையின் வழியை கர்த்தர் இயேசு அறிவார். 1. 2வது, அவர் ஏற்கனவே இம்மாதிரியான அனுபவங்கள் அறிந்துள்ளபடியால் நம்மால் அவருடன் தொடர்பு படுத்தி புரிந்து கொள்ள முடியும். நம்மளை அவர் கம்பேர் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அவர்னால தம்மை வழிநடத்துவதற்கான தேவனுடைய செல்வாக்கை நாம் பெற்றிருப்போம் என்று இயேசு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உறுதி அளிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இவ்விதமாக கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய நாட்கள்ல பாருங்க, அவருக்கு ஏற்பட்ட ஆரம்ப காலத்தினுடைய சோதனைகள், அந்த வாழ்க்கையினுடைய முடிவில் இருக்கக்கூடிய சோதனைகள் அருமையான இணைகள் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயங்கள் 14வது அதிகாரத்தோட முடிஞ்சு போறது இல்லை. இன்னும் கெத்சமனே அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான பாரப்பழு, அழுத்தம், இதெல்லாம் நம்முடைய கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்திருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. இப்போ கன்க்ளூஷனா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, லாசருவை எழுப்புதலினுடைய நிகழ்ச்சி இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, உலகத்தார் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படும் வாய்க்காலாக தாம் இருப்பதினால் பழுவை அவர் சுமந்து கொண்டிருந்தார். அப்படின்னா உலகத்தினுடைய உயிர்த்தெழுதல் இந்த பாரம் அவர் மேல இருந்தது. எருசலேமுக்குள்ள வெற்றி பிரவேசம், அவர் அங்க பிரபலமா இருந்தார். அவரை பின்தொடர்ந்துவதற்கு நிறைய ஜனங்கள் விரும்பினாங்க. ஆனால் அவரோ தம்மை மறைத்து கொண்டார். தம்முடைய மகிமையை அல்ல, தேவனை மகிமைப்படுத்தவே கர்த்தர் இயேசு நினைச்சிட்டார். நெருங்கிய நண்பர்னால காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வலி வேதனை உணர்ந்தார். ஆனால் இந்த வலி வேதனை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன கொள்கைகளை கையாண்டுட்டார் அப்படின்னா, இதுக்கு காரணம் தேவனே என்பதை உறுதி செய்தார். இவ்வளோ கடுமையான அனுபவங்களுக்குள்ள கடந்து போறனாலும் இதுல ஜெயம் கொள்வதற்கு தேவன் தான் காரணம் என்பதை அவர் நன்கு உணர்ந்தவராக இருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிக்கு. அப்போ அதிகமான கடுமையான கலங்க செய்திடும் அனுபவங்கள் எதுவாக இருக்கட்டுமே, அவற்றையெல்லாம் இயேசு அறிந்திருக்கிறார் என்று, தேவன் நமக்கு செவி சாய்க்கிறார் என்றும் நாம் என்ன பண்ணணும்னா உறுதியாக நம்பணும் அருமையான சகோதர சகோதரிகளை. அப்படி நம்புவதுதான் சொல்றாரு 11வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் இருக்கக்கூடிய அனைத்து அந்த வசனங்களுமே ஒரு 2 வசனங்கள்ல நிறைவு செஞ்சிடறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 15, 16, நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு. அப்போ தேவன் எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க உதவி செய்திருக்கிறார். நமக்கு ஒரு ஹீரோ கொடுத்திருக்கிறார். அவர் அந்த அனுபவங்களுக்குள்ள கடந்து போயிருக்கிறார். அப்படி அந்த அனுபவங்களுக்குள்ள கடந்து போறவங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் என்னைக்குமே தயாராக இருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த சோதனைகள் மத்தியில ஒரு கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகளை நாம் எவ்விதமாக கையாண்டு அங்க பரலோகத்தினுடைய மகிமையை நம்ம பங்கடைவதற்கு இதெல்லாம் அவசியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த சோதனைகள் மத்தியில தேவன் நம்ம கூட இருந்து வழி நடத்துவதற்கு நம்ம எல்லாரும் ஜெப சிந்தையோடு இருந்து கடந்து போலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.